என்னை மாதிரி ஒரு நாள் கூட தமிழ்நாடு முதலமைச்சரால் வாழ முடியாது. ஃபுல்லா கேஸ் தான். ஃபுல்லா இதுல இருக்கிறதெல்லாம் நல்ல பெர்மெண்டேஷனான ஒரு கிரைசிஸ் வந்தா கூட இப்ப மோடி திணற மாதிரி நம்ம திணறக்கூடாதுல்ல. எல்லா குதிரையும் இங்க பிறந்ததுதான். ஒரு 300 லிட்டர் வர்றது எங்க ஸ்கூலுக்கே 100 லிட்டர் கொடுத்துறாங்க. மொத்தத்துல மாற்றம்ன்றது என்ன இல்ல, பேச்சில இருந்துச்சே வெளியே என்ன இல்ல, செயல் இல்ல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்ததா? கரெக்டாக தானே பேசியிருக்கேன். நீங்கள் இவர் கழுத்தை அறுத்துருவேன்னு அதை கனெக்ட் பண்ணுறதா? ஆட்டம் முடிஞ்சு ஓவர். நீங்க அது அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிறீங்க. இல்லை, எப்படி எடுக்கிறது? எங்கள் தலைவரை குத்து புரோட்டா போடுறோம். புரோட்டான்னு இப்போ மைதா மாவை குத்து புரோட்டா போடலாம். மனிதனை குத்து புரோட்டா போடணும்னா தலைவனை போடணும்னா அப்புறம் தலைவனை குத்து புறையில. அப்பாவோட நான் இருக்கேன், எங்கள் அப்பா விட்டுருங்கன்னு எமோஷனாகவும் அரசியலாகவும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாருல. நான் என்னைய பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே தான் கூட்டு போனாங்க. எத்தனை இடத்துல குண்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கெங்கே ஆயுதங்கள் பிடிக்க வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் இப்படி உடச்சி போடுவோன்னு சொல்லிட்டீங்கல்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ஜெயிலுக்கு போகலாம். உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காருக்கு ஏதாவது ஏட்டி பூட்டி கேள்வி கேட்டு என்னை மறுபடியும் ஒரு ஆட்டம் அனுப்பி வைக்கலாம். இது வரைக்கும் சிக்கலையா? இல்லைங்க, இல்லை அரிசி விலை நீங்கள் என்னைக்காவது பையரிசி வாங்கிட்டு போனால் தெரியும். உங்களுக்கு வீட்டம்மா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகலை. ஆனால் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே எங்கள் முதல்வர் செயலில் தான் காட்டுவார், செயல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காரு. நீங்கள் கூட சொன்னாங்களே. எந்த செயல்? இந்த செயல் வாழ்க்கை வரப்போகிறா அவனுக்கு. அவரை எங்கே போடுவாங்க? விளாத்திக்குளத்தில் போடுவாங்களா இல்லை சென்னையில் வந்து போடுவாங்க? அவரை இப்போ நாங்கள் பேசுனதுக்காக போட்டால் நான் மனு போட்டு பார்க்க போவேன் அவரை. அடுத்த கூட்டத்தில் பரவாயில்ல, எங்களுக்கு எம்பி பார்க்க வந்தாங்க, என்னை எம்எல்ஏவாவது பார்க்க வந்துட்டாரு, பேட்டி எடுத்ததுனால பார்க்க வந்து. வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது இப்போ. ஆனால் முக்கியமாக இப்போ பேச வேண்டியது எப்படின்னா, அண்மையில் சிறைக்கு போயிட்டு வந்தது தான். உணர்ச்சி வசப்பட்டு அந்த பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? அது திட்டமிட்டு பேசப்பட்ட பேச்சா, இல்லை அந்த இடத்துல யதார்த்தமாக வந்துருச்சா? இப்போ சில பேர் மேடையில் பேசும்பொழுது அந்த கூட்டத்தை பார்க்குறது, அந்த ஆடியன்ஸ், அந்த உட்கார்ந்துருக்கிறவங்க கைத்தட்டல் எல்லாருமே நம்மளை தான் கவனிக்கிறாங்க, உற்று கவனிக்கிறாங்க. கவனம் சிதறல. பார்வையாளருடைய கவனம் சில பேருக்கு பார்ப்பாங்க. மேடை பேச்சு உங்களுக்கு தெரியும், பல்வேறு மேடைகள் பார்க்கும்போது எல்லாருமே நம்ம கவனிக்கிறாங்கிறது பேசுகிறவங்களுக்கு தெரியும். அப்போ கவனம் சிதறல. அப்போ அது ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் மிகுதியில் வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னு நினைக்கிறதா எப்படி? இது அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்ம 30 ஆண்டு காலம் தொடர் அரசியல் பயணத்தில் கல்லூரியிலிருந்து அரசியல் இருந்துன்னா 35 வருஷம். 95 நான் லா காலேஜுக்கு போனேன். நீ பார்த்துக்கங்க, இன்றைக்கி ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலே தொடர் அரசியல் இருக்கும். கல்லூரி வாழ்க்கையிலேயே அரசியலுக்கு இருந்தது. ஆமாம், மாணவ ஸ்கூலில் படிக்கும்போதே, அப்போயே ஸ்கூலில் படிக்கும்போதே இப்போ பாலிட்டிக்ஸ் தான். அன்னைக்கு நமக்கு SFIயில் இருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன். இருக்கும்போது அரசியலுக்கு வந்துட்டீங்க. நாங்கள் இப்போ 15லேயே வந்துட்டோம். பின்னாடி இல்லை ஒரு நாட்டில் அரசியல் தானே மிகப்பெரிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, ஒரு உந்துதல் வரும்ல. இப்போ யாரை கேட்டாலும் இவரை பேச்சை கேட்டேன், இல்லை என்னுடைய குடும்ப சூழ்நிலை, இந்த மாதிரி ஒன்று. சிலருக்கு தலைவர்கள், சிலருக்கு சித்தாந்தம். நீங்கள் எதை பிடிமானமாக கொண்டு? எங்களுக்கு ஒரு என்றைக்குமே எங்கே ஒரு அநீதி நடக்காத எதுக்கணுன்ற ஒரு எண்ணம். அப்போயே மாணவர் பருவத்திலேயே அந்த எண்ணங்கள் உண்டு. பாலிட்டிக்ஸில் அப்படியே நம்ம தொடர்ந்து கலைஞருடைய பேச்சு. நம்ம சட்டக்கல்லூரியில் படிக்கும்போதே அப்போயே இப்போ மதுரையில் ஹரிமேட்டில் இப்போ தலைவர் அந்த மீட்டிங்லாம் போய் கேட்டுருவோம். நிறைய வைகோ மீட்டிங் போயிருக்கிறோம். நிறைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். ஈடுபாடுன்னு சொல்கிறது ஒரு அரசியல் தான் நாட்டினுடைய தீர்மானம். அதில் ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கணுன்றதான் அன்னைக்கு மாணவ பருவத்தில். இன்றைக்கி நம்ம தலைவராகவே வந்திருக்கோம். அதில் ஒரு பெரிய ஹாப்பி.
இல்லை இந்த பேச்சு நீங்கள் திட்டமிட்டதா இல்லைன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் அருள் கூர்ந்து மறந்துடணும் அப்படின்னு வேற சொல்கிறீங்க. இல்லை அது மறந்துடுன்னு சொல்கிறது நீங்கள் அதை கவனிக்கணும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அருள் கூர்ந்துன்னு சொல்கிற வார்த்தையை ஸ்பீக்கர் இன்றைக்கி மட்டும் 10 தடவை சொல்லியிருக்கிறார். ஆமாம் சொன்னேன். நேற்று 10 தடவை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அருள் கூர்ந்துன்னு யார் சொல்கிறா? ஸ்பீக்கர் சொல்கிறார். அவர் சொல்கிறதுனால நீங்கள் அருள் கூர்ந்து என்ன செஞ்சிருங்க, இந்த சப்ஜெக்டை மறந்துடுங்க. எதை? அந்த மேடையில் பேசணும். மேடையில் பேசுனது இல்லை, நடந்த சம்பவங்கள். இப்போ அசம்பிளிக்குள்ளே பேசுகிறாங்கல்ல, இந்த சம்பவத்தை நீங்கள் மறந்துடுங்க. ஒரு வழக்கு ஏற்கனவே பதிஞ்சாச்சு. அதான் ஏவாவில் சொன்னார், அங்கே ஒரு இந்த வழக்கு ஒரு வழக்கு பதிஞ்சாச்சு. நான் எங்கே பேசியிருக்கேன்? வெளியில் பேசிட்டீங்க. வெளியே பேசியிருக்கேன், அது முடிஞ்சிருச்சு. இங்கே இதை மறந்துருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். இது மறக்கிறது வேற, மன்னிக்கிறது வேற. மறந்துடுங்கன்னா என்னது, நிறைய உங்களுக்கு சப்ஜெக்ட் நிறைய இருக்குது, பேச வேண்டியது இருக்குது. நம்ம என்னது இதையே எடுத்துக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை மறந்துடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பேசினதுக்கப்புறம் பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்ததா? நம்மளும் எங்கே பேசுகிறோம்? மீட்டிங்கில் பேசும்போது கரெக்டாக தானே பேசியிருக்கேன். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அதை? அதாவது வந்து ஒரு விஷயம், அதுதான் உங்கள்கிட்ட நான் அசம்பிளியில் பேசுனதே நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் பகுதி, எங்கள் ஊர், நம்ம எங்கள் மண், ஒரு 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 உலகத்தரமான ஒரு தலைவர், ஒரு இணையான தலைவர் வந்து. ரெண்டாவது அவருடைய வயது 73 வயசு அவருக்கு. மாணவ பருவத்திலேயே அரசியலுக்கு வந்தவர். ஏறக்குறைய இன்றைக்கி 60 ஆண்டு கால அரசியல்வாதி வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு தலைவனா, ஒரு பல்வேறுபட்ட மிசா காலகட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளில், நம்மளுடைய வெள்ளம், மழை, புயல், மாணவ போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம், இப்படி பல்வேறு விஷயங்களில் தன்னை இணைத்து கொண்ட ஒரு தலைவர். குற்றச்சாட்டுகள் யார் மேலே வேணாலும் சொல்லலாம். யார் மேலே எல்லாருமே நாங்கள் வந்து சரியாக எல்லா விஷயத்துலையும் நடந்திருக்கோம்னு சொல்லிட முடியாது. எங்கள் தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம், எங்கள் ஆட்சி நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்லலாம். ஜனநாயகத்தில் வந்து அது இயற்கை. அது எங்கே வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதை சொல்லுங்கள். அதை சொல்கிறத விட்டுட்டு ஒரு ஒரு அவமானமாக இந்த இப்படி வச்சுட்டு இப்படின்னு சட்டமன்றத்தில் சொன்ன விஷயம், சிஎம் சொன்னது, அதை வந்து இப்போது இதில் சினிமாவில் அதை போட்டது, சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த வெளியே போடக்கூடாது. அதே வந்து ஒரு பெரிய பயாஸ், ஒரு பெரிய மார்க்கெட்டிங். சட்டமன்றத்தில் இந்த மக்களினுடைய சொத்தை மார்க்கெட் பண்ண முடியாது. அவர் ஒரு டென்ட் போட்டு ஒரு சட்டமன்றம் அமைச்சு அதில் எடுத்து போடலாம், சட்டமன்ற செட்டு போட்டு பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த சட்டமன்றம், இந்த மக்களுடைய மன்றம், இந்த அரசு சொத்தில் நடந்த விஷயத்த நீங்கள் எங்கே போடுறீங்க? படத்தில் போடுறாங்க, நான் பார்க்கல, போட்டதாக சொன்னாங்க. இந்த மாதிரியான அதை வந்து அதை எப்படி எடுக்கிறது? நான் ஒரு எம்எல்ஏ, அவர் போடலனாலும் மற்றவங்க போடுவாங்கல்ல, இப்போ தான் ஒளிபரப்பு ஆகுது இல்லைங்க. மற்றவங்க நீங்கள் செய்தியை நீங்கள் ஒளிபரப்புறீங்க, நீங்கள் சினிமாவில் போடுறீங்களே, அதே சினிமாவில் வேற ஒருத்தர் சினிமாவில் வேற ஒருத்தர் போட அப்படி போட முடியல. இப்போ எதுக்காண்டி நீங்கள் கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்கீங்க? ஒரு கட்டுப்பாடுகள் வந்து இன்றைக்கி ஃபிலிம் இதில் வந்து சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது? ரெண்டாவது ஒரு விஷயம், நான் உள்ள ஒரு உறுப்பினர்கள் 234 பேர் இருக்கிறோம். ஏடிஎம்கில் இருக்காங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. டிஎம்கில் 50 பேருக்கு மேலே இருக்கும். நீங்கள் இவர் கழுத்தை அறுத்துருவேன்னு அதை கணக்கு பண்ணுறதா, இல்லை உன்னை ஆட்டம் முடிஞ்சு ஓவர் நீங்கள் அது அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, எப்படி எடுக்கிறது? நீங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வச்சு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்கிறார். கரூர் மீட்டிங்கில் ஒரு சிஎம் க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்கிறாரு. நான் எந்த விதத்தில் எடுத்துக்கிறது? திருப்பி எங்கள் தலைவரை வந்து குத்து புரோட்டா போடுறோம். புரோட்டா மைதா மாவை குத்து புரோட்டா போடலாம், மனிதனை குத்து புரோட்டா போடணும்னா தலைவனை போடணும்னா அப்புறம் தலைவனை குத்த போகிறீங்களா? இப்போ நீங்கள் பேசுனதுக்கு தாவேக்காவினர் புகார் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் திமுகவினர் எதுவும் புகார் கொடுத்துருக்கணும்ல, அவர் பேசுனது தவறு அப்படின்னா சட்டமன்றத்தில் சபாநாயகர். ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிக்கு கிடையாது. நானே சொல்கிறேன், நான் எஸ்எஃப்ஐயில் இருந்தேன், திமுக மாணவர் அணியில் இருந்தேன், ஏடிஎம்கேல ஒரு 10 வருஷம் சேர்மனாக இருந்துருக்கிறேன், எம்எல்ஏவாக இருந்துருக்கிறேன், இப்போ டிஎம்கேல எம்எல்ஏ இருந்துக்கிறேன். தொடர் அரசியல் பயணங்களில் நாங்கள் பல்வேறு தலைவர்களை நாங்கள் பார்த்துருக்கோம். கலைஞரை பார்த்துருக்கோம், எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், அம்மாவை பார்த்துருக்கோம், நம்ம தலைவரை பார்த்துருக்கோம், எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்குறோம், எதிர்வினை ஆற்றவர்களை பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா
பேச்சு சுதந்திரம் வந்து ஆர்டிக்கிள் 19 வந்து நம்மளுடைய பேச்சு சுதந்திரத்தை ஒன்று கொடுக்குது. அப்போ நம்மளுடைய உரிமைகள் வந்து நசுக்கப்படுகிறதா அதை பார்த்தோம். சட்டமன்றத்தை பூட்டணும்னு சொல்லும்போது அந்த கதவுன்னு சொல்கிறது அதை தான் பார்த்தேன். அந்த கதவுன்னு சொல்கிறது அதை எப்படி நினைவுபடுத்துறதுன்னா, எனக்கு நான் இந்த எலும்பை உடைச்சிருவேன்னு சொல்கிறது நான் முதலமைச்சருடைய எலும்பை உடைச்சிருவேன்னு சொல்லலை. அதை தான் நான் நேற்று கோட் பண்ணேன் அசம்பிளியில். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவேன்னு சொன்னால் பாரதிதாசன் கொலைவாளை எடுத்துகிட்டு தெரிஞ்சார். அதையும் இன்னொன்று சொன்னீங்க, போட்டு ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். பார்லிமெண்ட் அவர் பாரதிதாசன் சொன்ன விஷயத்தை கோட் பண்ண வேண்டிய அவசியம், பாரதி பேசின பேச்சுக்கள் அவருடைய கவிதை வரிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேசியிருப்பார். அவரெல்லாம் அணு ஆயுதம் செஞ்சுற கேஸில் உள்ள போட்ட முடியுமா? அவரை ஆணிகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் சொல்லிக்கிறாரு. ஞானம் நடுங்க வரும் கப்பல். அவருடைய வரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னது, ஏன்டா நீ அணு ஆயுதம் தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் உள்ளதுக்கு போட்ட முடியுமா? நாட்டுக்கு எதிரான குற்றமா அது? அப்படி இல்லை. இந்த இடத்துல அவர் தான் எளிதாக எழுதணும். தலைவர் கலைஞர் வந்து கேஏகே வந்து எம்ஜிஆர் கூட ரொம்ப விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக இன்றைக்கி சொன்னால் கலைஞர் தலையவே வெட்டி கொண்டு வந்து உங்கள்கிட்ட உடைச்சுருன்னு இருக்காரு. தலையை சீவிட்டு வந்துடுவேன்னு சொல்லி யார் சொல்லிக்கிறாரு? கேஏகே சொல்லிக்கிறாரு. உடனே கலைஞருக்கு செய்தி போகுது. கலைஞர் என்ன சொல்கிறாரு? ஏப்பா ஏற்கனவே வந்து சீவாமல் இருக்குதுப்பா, கொஞ்சம் கேஏகே வந்து நல்லா சீவி விட்டு போக சொல்லுப்பா தலையை நான் சொல்லியிருக்கிறேன், நான் எம்எல்ஏ, நீங்கள் வந்து முதலமைச்சர், அப்போ எனக்கு அடி கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கணும். பக்குவமாக சிறை கதவுகள் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த இடத்துல எல்லாம் செம்மைப்படுத்தும்ன்றது இருக்குது. உங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரத்தை எத்தனை நாள் நீங்கள் நசிக்கிற முடியும்? இன்றைக்கி இந்த மார்க்கண்டேயன் இருந்துச்சுன்னா இந்த விதைகள் இன்னும் ஒரு 100 வருவாங்க. அந்த இடத்துல தான் இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கண்டேயன் அவர்கள் அப்படி பற்றி பேரை கேள்வி போடுறோம் அப்படின்னா, விளாத்தி குளத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபர், தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய நபர், அங்கே எல்லார் வீட்லையும் போயிட்டு வந்து சகஜமாக பழங்கக்கூடிய நபர், இப்படி தெரியும். இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு திறப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சா, பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சான்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிக அளவில் தேடப்படக்கூடிய நபராக மாறிட்டீங்க, போலீஸாராலையும் சரி மக்களாலையும் சரி. ஏன்னா அந்த விஷயத்துக்கு பிறகு நீங்கள் இலக்கிய நயமாக இவ்வளோ பெரிய சொற்பொழி ஆற்றுவீங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சபாநாயகரே பாராட்டக்கூடிய பன்முக திறமைன்றதை நாங்களே சொல்ல முடியாது. நீங்களே என்கிட்ட வந்து ஊரில் வந்து பார்த்துக்கிறீங்க. மார்க்கண்டேயன் அரசியல்வாதியாக பேசுகிறீங்க, விவசாயியாக பேசுகிறீங்க, கோவக்காரனாக நினைக்கிறீங்க, ஊரில் தொடர்ந்து தேர்தலில் ஜெயிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தாண்டி நான் ஒரு பெரிய இயற்கை விவசாயின்றதை நீங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கீங்கல்ல. நான் 10-100 மாடு வச்சுக்கிட்டு, 5 குதிரையை வச்சுக்கிட்டு, 10-25 ஆடு வச்சுட்டு, ஒரு 200-300 கோழி, ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம், ஒரு ஃபிஷ் பாண்டு, ஒரு நாளைக்கு 15 கிலோவாட் மின்சாரம் தயார் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வந்து 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ஃபார்ம், ஒரு இந்திய நாட்டில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை மாதிரி ஒரு நாள் கூட தமிழ்நாடு முதலமைச்சரால் வாழ முடியாது. இனிமையாக சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவர் வேணால் நிறைய சினிமாவில் சம்பாரிச்சிருக்கலாம். இந்த நாட்டுக்கு அறப்பணிகள் செய்கிறதுல நான் ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏ. இப்போ நான் ஒரு 100 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். அதில் நம்ம உளுந்து, பாசிப்பயிறு, காட்டன், மிளகாய், மைனர் மில்லட்ஸு முழுவதும் இயற்கையிலே தயார் பண்ணுறோம். இந்த நாட்டில் ஃபுல்லாகவே இன்றைக்கி கல்ஃபில் பெரிய அடி விழுந்துட்டா கூட என்னைத்தான் இவங்க இந்தியாவுக்கே மாடலாக கொண்டு போகணும். நம்மாழ்வார் சொன்னார், அவர் வாழலை, நான் வாழ்கிறேன். யார? நம்மாழ்வார் சொன்னதை நான் வாழ்கிறேன். பயோகேஸில் ஒரு நாளைக்கு நீங்கள் கமர்ஷியல் சிலிண்டரே இன்னும் 15 வருஷம் ஆச்சு வாங்கினாங்க. கமர்ஷியல் சிலிண்டரே வாங்கினதில்லை. எங்களுக்கு 100 பேருக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு போதுமான கேஸ் வரும். அந்த கேஸை வச்சு தான் நாங்கள் மின்சாரம் தயார் பண்ணுறோம். எங்கள் பம்ப் செட்டெல்லாம் அதில் ஓடும்.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்கிட்ட இருந்து இந்த தாவேக்க அரசு தேடலை. என்கிட்ட இருந்து எனக்கு இந்த 15 நாளில் சிறையில் இருந்ததில் என்ன வருத்தம்னா, இப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறாங்களேன்றதான் வருத்தம், அவ்வளோதான். இதை பற்றி எனக்கு நான் ஒன்றும் வருத்தப்பட்டிருக்கல. இல்லை, வெளியில் வேற மாதிரி பேசுனாங்கல்ல, திமுக அதனுடைய சட்ட அணி என்ன செய்யுது, ஏன் இவ்வளோ தாமதமாக ஆக்குது, டக்குன்னு வெளில எடுக்க முடியாது அவரை? உங்களுடைய வீட்டிலேயே உடனே வெளியே எடுக்கணும். உங்கள் வீட்டிலேயே 2 வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அப்போ அது இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, பேச்சு சுதந்திரம் சொன்னீங்க, இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ பாரதியாரை உதாரணம் காட்டினீங்க. அது ஒரு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு உதாரணம் சொன்னீங்க. இதை வச்சு ஏன் கோர்ட்டில் உடனே எடுக்கல பெயிலுன்னு தான் எல்லாம் கேட்குறாங்க. திமுக சட்டத்துறை ஸ்லோவாக இருந்துச்சா, இல்லை மார்க்கெட்டினுக்காக வேலை செய்யலையா, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, திமுக கடுமையாக வேலை பார்த்தது. அரசாங்க தரப்பில் அதுக்கு பிறகு ஒரு 163 கொலை நடந்திருக்கு. நேற்று மட்டும் அந்த நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் உங்கள் பத்திரிக்கையை நான் பார்க்கல, உண்மையாகவே நக்கீரன் பார்க்கல. ஒரு வாரம் 10 நாளாக செய்தித்தாள்கள்லாம் போட்டு தமிழ் ஹிந்து பார்த்தேன், தினகரன் பார்த்தேன். உள்ளே வந்து ஜெயிலில் இருக்கும்போது சென்சார் பண்ணி தான் பேப்பரே வரும். சில விஷயங்களை கட் பண்ணிடுவாங்க. பத்திரிகைகள் வந்து இன்னும் நம்ம தமிழக பத்திரிகைகளுக்கு இன்னும் நெஞ்சுரம் இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சென்சார் பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பரை கட் பண்ணி பேப்பர் கட் பண்ணி அதாவது ஒரு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டமோ இல்லது அதை இது பண்ணுற மாதிரி ஒரு புரட்சிகள் வந்துடக்கூடாது. இந்த சென்சார் பாஜக தான் பண்ணுறாங்களா இல்லை இந்த சென்சார் யார் பண்ணுவாங்க? இல்லை, ஜெயிலே பண்ணுவோம். ஜெயிலே பண்ணுவோம். ஆமாம், நடைமுறை இருந்திருக்கு. நான் எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர் சென்சார் பண்ணி வந்துச்சு. இதுதான் முதல் ஜெயில் அனுபவம் இல்லை? இல்லை, நான் சட்டக்கல்லூரி படிக்கும்போது ஒரு 24 நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன். அப்போ என்ன ஒரு 15-20 பேர். அப்போ வந்து 97 நினைக்கிறேன். அப்போ வந்து 5 இயர்ஸ் லா படிக்கிறோம். படித்து முடித்த உடனே 1 இயர் கம்பல்சரியாக அப்ரன்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போனால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம். நாங்கள் என்ன எங்களுடைய ப்ரேயர் கேட்டோம்னா, போகிறோம் போகலைன்றது 2வது விஷயம். டிகிரி முடிச்சிட்டோம், சர்டிஃபிகேட் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது 2வது விஷயம். ட்ரைனிங் போகிறதோ வைக்கிறதோ 2வது விஷயம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக இப்போ போராட்டம். அது அந்த எங்களுடைய தீவிரமான போராட்டம் தான். அது இன்னைக்கோட எத்தனை வருஷம் ஆச்சு? 97க்கு பிறகு இப்போ 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம். அப்புறம் 30 ஆண்டு காலமாக அந்த என்ன வரல, அந்த ட்ரைனிங் சீப் முடிச்சா தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்கிறது வரல. அன்னைக்கு அந்த போராட்டத்துக்காக சிறையில் இருந்திருக்கேன், மதுரை மத்திய சிறையில். அப்புறம் ஒரு மாதம் தஞ்சாவூரில் கண்டிஷன் பில் கையெழுத்து போட்டோம். சிறையில் வந்து 15 நாள் 16 நாள் இருந்திருக்கேன். சிறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அது பின்னாடி பேசுவோம். இப்போ நீங்கள் அந்த பேச்சோட தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பேச்சாளர்களாக சொன்னது தான் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் தான் அவர் பேசுனது நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லை, நான் பேசுகிறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அவர் பேசுனதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. இல்லை, இப்போ எங்கள் தலைவர்களை பேசிட்டாங்க, நம்மளை போட்டு உள்ளே அடைக்கிறோன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி இவ்வளோ தொலைக்கெல்லாம் அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினைன்றது ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு வினைக்கும் தகுந்த எதிர்வினை உண்டு. அப்போ அதை நம்ம பேசுகிறோம். அவர் அப்படி தான் எடுத்துருக்கணும். அவர் கூட ஸ்பீக்கர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு பேசுகிறார் எங்கள் அசம்பிளியில். நான் ஒரு செய்கை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா முதல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். முதல்ல என்ன செஞ்சுருக்காரு? ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதை போய் பெர்மிஷன் கேட்குறாரு. அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு ஒரு திட்டமிடலுக்கான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. எனக்கு நான் மேடையில் உட்காந்துருக்கிறேன், அந்த நேரத்தில் நான் பேசிவிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்கல்ல, தொண்டர்கள் இருக்கிறா நம்ம தலைவர் வந்து வெற்றி வாய்ப்பு, எங்கள் மாவட்ட செயலாளர் அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த பெண் அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. அவங்க ப்ரெசன்ஸில் மீட்டிங் நடக்கிறதுனால என்னடா நம்மளெல்லாம் இப்படி பேசிட்டாங்க வச்சுட்டாங்க சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரங்க அவங்களுக்குள்ள இருக்கோம், அவங்களோட இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அவங்களுடைய மனசு. அப்போ அந்த நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் செஞ்சிட்டாங்கன்னு ஒரு ஆக்ரோஷத்தில் நான் பேசுனது. அப்போ அந்த ஸ்பாட்டில் வந்தது தான். அதுக்குன்னு ஒரு பெரிய திட்டமிடலை, ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலை. எனக்கும் சிஎம்முக்கும் உள்ளது வந்து இதுதான் வித்தியாசம். அவருக்கு திட்டமிடல் இருக்குது, எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படி செஞ்சுட்டாரு, அதை வந்து அனுமதி வாங்கிட்டு செய்கிறாரு. சரி, இப்போ அவர் பதிலுக்கு செஞ்சதா சில இவர் கூட்டணி அது இல்லை ஏங்க. நீங்கள் தலைவர் வந்து நீங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் நல்லா பார்க்கணும். தலைவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு
வண்டியில் இப்படி ஏறுறாரு, ஏறும்போது நீங்கள் பத்திரிக்கையாரங்க வர்றீங்க, கூட்டணி என்னாச்சு இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லுவோம், முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சொன்னாரே வெளியே அவருக்கு வந்து ஒரு யாரையும் காயப்படுத்தணும் எந்த நோக்கமும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு புறம் திமுகவோட சட்ட அணி சரியாக வேலை செய்யலைங்கிற விமர்சனம், இன்னொரு புறம் உங்களுக்காக தூத்துக்குடியினுடைய 2 மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு முன்னாள் துணை முதல்வர்லேருந்து பலரும் வந்து பார்க்குறாங்க, எம்பி கனிமொழி அவர்களும் பார்க்குறாங்க. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை விட ஒரு பெரிய போராளி பார்க்க முடியுமா? அவங்க தான் அடுத்த நாளே வந்து பார்க்குறாங்க. அவங்க இல்லையே, அவங்க எங்கே ஒரு கோர்ட் ப்ரொசீஜர்னு சொல்கிறது நீங்கள் உங்கள் ஆசிரியர் பார்க்காத வழக்கா? இல்லை, இந்த மாதிரி விஷயம் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட நடக்கலையே, அவர் கைதான போது கூட இத்தனை பேர் வந்து பார்க்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிலைப்பாடு தான் நடக்கணுன்றது இல்லை. அவங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க முதல்வர் கட்சிக்காரங்க எந்த புள்ளியில கேட்க வரேன்னா, உங்க கைதுக்கு பிறகு திமுக சோர்ந்து கிடந்த திமுக ஆக்டிவேட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் தான் உதயநிதி கைதாகிறாரு, அது இன்னும் அடுத்த கடத்துக்கு திமுக உற்சாகப்படுத்துது. அப்ப கைதின் மூலமாக கட்சியை உற்சாகப்படுத்துறீங்களா? அப்படிதான் எடுத்துக்கணுமா? நாங்க கைது பண்றதுன்னா நாங்களா போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறதா? வழக்கு அவங்க போட்டிருக்காங்க, இல்ல வழக்கு போடுற மாதிரி பேசுறதுக்கான காரணம் தான் கேக்குறாங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, இதை விட ஒரு பெரிய காரணம் வேணும். நீங்களும் அந்த முத்துராஜாவை இப்படி பேசாதீங்கிறாரு யாரு? சபாநாயகர். திருப்பி அவரு சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாரு. அப்புறம் உடனே சபாநாயகர் இங்க நீங்க பேச வேணாம் அப்படின்னு வாய்ப்பு அடுத்ததுக்கு போகுது. அப்ப திமுக வந்து அதான் கேட்கறாங்க, இதுக்குதா முத்துராஜா பேசுனது வந்து இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. சட்டத்தை கொண்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நாங்கள் இந்த நீட்டுக்கு ஒழிப்புக்காக நாங்களும் சட்டம் கொண்டு வந்துருக்குறோம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம், ஒரு பெரிய மைலேஜ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பேசுகிறாரு. பேசும்போது நிறைய குற்றச்சாட்டுகளாகவே போக வேண்டாம், நீங்கள் வந்து சப்ஜெக்டை சொல்லுங்கள், சட்டத்துக்கு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் ஸ்பீக்கர் சொல்கிறார். அவர் முத்துராஜா அதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். இருந்தாலும் நம்ம தரப்பில் என்னென்னதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படி. இது வந்து உங்களுக்கு அசம்பிளியில் நடக்கிறது வந்து ஸ்பீக்கருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு பியாண்ட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன் கொடுக்கலான்னு கொடுப்பார் அவர். அது எப்பயுமே உள்ளத நடைமுறை தான் அது. ஆனால் நீங்கள் சார் இப்போ வந்து சிஎம் விஜய் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சிங்க, எப்படிலாம் பேசினார் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, நீங்கள் மக்கள் மத்தியில் மக்கள் மேடையில் விஜயை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து சட்ட ரீதியாக விஜயோட பேச்சுக்களுக்கு ஏன் தடை வாங்க மாட்டேங்குது? ஏன்னா 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, விஜய்க்கு எதிர்னா போனால் அவருக்கு மைலேஜ் கூடிரும், அதனால் அமைதியாக இருப்போம். இன்னொன்று என்னென்னா, எது பண்ணாலும் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னும் விஜயை வந்து திமுக ஒரு எதிரியாக கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி பல பார்வைகள் பார்க்க. அதான் உண்மை. அப்போ இன்னும் கன்சிடர் பண்ணல அப்படின்னா இப்போ திமுக அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது சார். நீங்கள் வந்து அதாவது சார் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுக்கங்க, சில விஷயங்கள்லாம் இன்சிடென்ட் வேறு, ஆக்சிடென்ட் வேறு. டெய்லி ப்ரெஸ் பண்ணுறீங்க, டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் இன்சிடென்ட். ஆஃபீஸுக்கு வர்றீங்க, ஒரு நாள் ஆட்டோக்காரன் தட்டிட்டா டெய்லி தட்டிடுவானா? அது ஆக்சிடென்ட் இல்லை. டெய்லி தட்டுறதே இன்சிடென்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா விஜய் கட்சி வந்தது ஒரு ஆக்சிடென்ட். நீங்கள் இந்த நம்ம எல்லாம் இருக்கத்தான் போகிறோம், இருக்கு. நான் என்ன பகவான் என்ன வழிவிட்டுருக்காருன்னு தெரியல, என்ன இருக்கு, நம்ம இருந்தால் சந்திப்போம். 5% வாக்குகள் தான் அடுத்த முறை வாங்குவாங்க சாதாரண அளவுக்கு. தேர்தலுக்கு முன்னாடியும் வருஷத்துக்கு அவர் தான் தேர்தலுக்கு முன்பு திமுக தாவேக்காவை ரொம்ப இந்த மாதிரி அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, குறைச்சி மதிப்பிட்டாங்க. தாவேக்காங்கிற பேரையோ விஜய்ங்கிற பேரையோ பயன்படுத்தாம இவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். இப்ப நாங்க பேசுறோம், இப்ப பேசுறது அப்ப பேசியிருந்தா இன்னும் கூடுதலா கிடைச்சிருக்கும். அதுதான் அப்ப நாங்க என்ன செய்யல, அப்ப நினைக்கல. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இவங்களுடைய ஆட்சியில செய்யக்கூடிய இப்ப இவங்களுக்கு ஒரு ஜுவனைல் பீரியட் மாதிரி இவங்களை கருதுறோம், ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஆமா, ஒரு 3 மாசம் ஆகுது. அதுக்கும் விட மாட்டேங்குது சட்டசபையில். இல்ல, சட்டசபையில் 2 விஷயம் நீங்க கேட்டுக்கங்க. இந்த சட்டசபையில் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு ப்ரையாம்பிள் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மாநிலங்களுக்கான உரிமை. அப்போ இந்த நாட்டினுடைய சாவரின்
இறையாமை, இதுதான் வந்து ஒரு நம்மளுடைய பிராம்பிள். இதே மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நாங்கள் உங்களை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஆனால் எலெக்ஷனில் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கும் அவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டாவுக்கும் என்ன இருக்குது, ஒரு இடைவெளி இருக்கு. இடைவெளி இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அவங்களுடைய பட்ஜெட் என்னவா இருக்கணும்னா அவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டாவை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் இருக்கணும். இது எல்லா இடத்துலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்கிறது, நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கிறது. அது நீங்கள் சொல்கிறது தான் இந்த 2500 கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அந்த மாதிரியா? இல்லை 2000 உதாரணத்துக்கு கேட்குறேன். அதுதான் அவங்க எலெக்ஷன் அஜெண்டாவில் 317 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. நிறைய சொல்லியிருக்காங்க. 317 விஷயங்கள் வந்து எதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அவரே சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்காக இருக்குது. பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, நான் நேற்று தான் பார்த்தேன். நான் அதாவது அவர் சொல்கிறாரு, மீனவ மக்களை 6000 ரூபா கொடுக்குறாங்க மீன்பிடி தடை காலத்தில். திமுக வந்து இந்த மீனவ மக்களை வந்து கண்டுக்கிறதே இல்லை, உங்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் நான் யார், உங்களுடைய சகோதரன். நான் மீனவ மக்களினுடைய நண்பன். நாங்கள் வந்து திமுக காரங்க மாதிரி வாயில் வடை சுடுற வேலை வச்சுக்கிட மாட்டோம். இந்த ஆட்சி வந்தவுடனே 20000 ரூபா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். ஆட்சி வந்தவுடனே 20000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார். பட்ஜெட்டை ஃபுல்லாக என்னடா 20000 சொல்லியிருக்காரு. அப்புறம் தடை காலம் நீட்சி காலம் ரெண்டு இருக்குது. நாங்கள் வந்து 6000 8000 மாற்றிருக்கோம். ஆமாம். இப்போ இவங்க 6000 7000 ஆக்கியிருக்காங்க. நான் இன்னும் 1000 குறைச்சிட்டாங்களான்னு பார்த்தேன். அப்போ வந்து ஒரு 1000 ரூபா கூட்டியிருக்காங்க. எதுக்காண்டி இவ்வளோ பெரிய பேச்சு? இல்லை, அதுக்கும் அவங்க எதிர்வினை வைக்கிறாங்கல்ல. திமுக ஒன்று வந்தோடனே செஞ்சது, அவங்களும் டைம் எடுத்துட்டாங்கல்ல. நான் அவரே சொன்னது, எங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கஜானா காலி ஆயிடுச்சு. அவர் சொன்னது வந்து, ஏங்க அவர் ஒரு IRS ஆஃபீஸரை வச்சிருக்காரு, ரெவன்யூ ஆஃபீஸரை வச்சிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரிய பிசினஸ் மேனு. அதான் சொந்த படத்தை எடுத்து போட முடியும். பதவி ஏற்கிற அன்னைக்கு இல்லைங்க, பதவி ஏற்கிற அன்னைக்கு என்ன சொன்னாரு, நேரம் வேணும், அதை கேட்கல, கால அவகாசம் கொடுங்க. கால அவகாசம் எடுத்துக்கிட்டுங்க. நீங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதை சொல்லல. இன்னைக்கு நாங்க துடைக்கிறோம், இல்லாம போறோம், அதை சொல்லல. நான் கால அவகாசம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம். நான் அதையும் சொல்லலை. அவங்க கூட இருக்கிறாங்களே ஃபுல்லாகவே எல்லாம் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாகவே அவங்களாம் எங்கே ஒர்க் பண்ணவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேர் வந்து எல்லாமே ஆடிட்டரு, அக்கௌண்ட் ஆஃபீஸரு, எல்லாம் பெரிய இடத்துல இருந்தவங்க. அவங்க தான் எலெக்ஷன் அஜெண்டாவே என்ன செஞ்சுருக்காங்க, தயார் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாரு, இது ஃபுல்லாகவே இவ்வளோ ரூபா கடன் பட்டிருக்காங்க, நாங்கள் வந்து மக்களுக்கும் செய்வோம், திமுக மாதிரி இல்லாமல் ரெவன்யூவையும் ஜென்ரேட் பண்ணுவோம். எது அவங்க வந்து பணம் ஏற்கனவே இல்லைன்னு யாருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோங்க, எங்ககிட்டையும் பணம் இல்லை. இப்போ இன்றைக்கி அவங்க ஒரு ஆள் மேலே 1,28,000 இது கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எங்ககிட்டையும் பணம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், மக்களுக்கு சொன்ன கோரிக்கையெல்லாம் ஸ்டெப்பப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் ஆட்சியில் வந்து நிறைய பாமரர்கள், கஷ்டப்படுற மக்கள், கடைநிலையில் இருக்கிறவங்க, விளிம்பு நிலை மக்கள்லாம் நிறைய பயனடைஞ்சு பெரிய அளவுக்கு அவங்களுடைய growth வந்திருக்கு. ஒரு 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 முக்கா கிணறு தாண்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, முக்கா கிணறு 95% தாண்டினா என்ன செய்வாங்க, கிணத்துக்குள்ளே தான் விடுவாங்க. அந்த நூல் இலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மு.க. ஸ்டாலின் நிற்கிறார். அந்த அந்த ஒரு படிநிலையில் அப்படி 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 தூக்கி விடுறது. அப்படி அவர் தூக்கிப்பட்டது தாங்க இந்திய சரித்திரத்திலேயே இந்த 5 ஆண்டு காலம்தான், அவர் ஆட்சி புரிந்த 5 ஆண்டு காலம்தான் ஒரு மகத்தான வளர்ச்சிக்கான காலமாக இருந்திருக்கு. பெரிய எக்கனாமிக் growth வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு. ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அதை வந்து அதெல்லாம் பற்றி பேசுகிறோம்னா நிறைய நான் இது இருக்கும், நிறைய அதுக்கு சப்ஜெக்ட் வைஸாக நிறைய புள்ளி விவரங்களோடு நம்ம அதை பேசணும். இப்போ நீங்களே பெரிய பாய்ச்சல் நிகழ்த்திருக்கீங்க தாவேக அரசுக்கு எதிராக நாங்கள் நினைக்கிறோம். அதற்குள்ளே உங்கள் பையன் நான் 16 அடி பாய்வேன்னு அவர் அன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னார்? அவர் ஜிண்டால் காலேஜில் படிக்கிறாரு, அவர் டெல்லிக்கு போயிட்டார். அவர்
என்னை நான் வந்ததுக்கு பிறகு தான் போனார் அவர் வெளியே அவர் கல்லூரிக்கு போயிட்டார் சரி இல்லை எங்கள் அப்பாவோட நான் இருக்கேன், எங்கள் அப்பாவை விட்டுருங்கன்னு எமோஷனாகவும் அரசியலாகவும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாருல, இது இயல்பாகவே வருதா அல்லது இந்த அரசியல் இதற்கு முன்னாடி நான் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் என்ன பேசுறாருன்னு நான் அதுக்கு பிறகு வெளியே வந்து தான் பார்த்தேன். வந்து பாத்தீங்களா இல்ல சிறையில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சிறையில் எதுவும் பார்க்க முடியாது. வெளியே வந்து இதற்கு முன்னாடி நீதிபதிக்கு எதிராகவே கோஷம் எழுப்பி அதில் பெரிய அளவில் வைரலானார். அவருக்கும் அரசியல் ஆசை இருக்கா? உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அதுவும்? இல்லை அரசியல் சொல்கிறதுங்க அதுக்கு ஆசைப்படுறதோ இதோ இல்லை. நான் தான் சொல்கிறேன், நானே மாணவ பருவத்தினுடைய போராளி. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட வேண்டியதானே. அரசியல்னு சொல்கிறது தானே அது அத்தியாவசியம். அந்த நாட்டில் பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகம் தான் இந்த நாட்டை ஆளுது. ஏன் அதுக்கு அதை பற்றி நல்லா தெரிந்து புரிதலோடு வர வேண்டியதான சந்ததிகள். அதனால என்ன இருக்கு? அவர் மீதான விமர்சனங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா? சில யூடியூப் சேனலில் போட்டாங்க, மறுபடியும் மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் அந்த மாதிரி போட்டிருக்காருன்னு அது ஒரு செய்தி வைரல் ஆகுது. அதை பார்த்து உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது நான் பொதுவாகவே இதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. எதை கிரிட்டிசைஸ்ன்னு சொல்கிறது நிறைய வேலைகள் இருக்குது. எந்த எதிர்வினைனாலும் ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய கருத்து சுதந்திரம் சொல்கிறாங்க. தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பக்குவமாக தான் எடுத்துக்கணுமே வெளியே அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்கன்னு திமுகவினர் கடுமையாக அதை விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்டு கார்டெலாம் போட்டாங்க. நாங்கள் அந்த அர்த்தத்தில் பண்ணல, அந்த பகுதி நீக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. டிஆர்பி ராஜாவே போட்டார். ஆமாம், முன்னாள் அமைச்சரே போட்டார். அது நான் சொல்கிறேன், அவர் டிஆர்பி ராஜா அவர் நினச்சிருக்கிறாரு, அவர் கண்டிச்சுக்கிறாரு, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எந்த விஷயம்னாலும் அது எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடாக தான் நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய விமர்சனம்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது என்னது எல்லா விஷயத்தையும் அது எல்லாத்தையுமே அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் தாவேக்கா நினைக்கிறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? எதிர்த்தாலும் சரி ஆதரிச்சாலும் சரி எங்களுக்கு மைலேஜ் தான் அப்படின்னு அந்த ஸ்டாண்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க மைலேஜ் கூட்டிகிட்டு தானே போதும் அவங்களுக்குலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு தாவேக்காவினுடைய நிலைப்பாடு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எங்ககிட்ட இன்றைக்கி நான் சொன்னல மீனவ மக்கள்கிட்ட போய் அவர் பேசியிருக்கிறாரு. 20,000 ரூபா கொடுப்போம், அவங்கன்னா வாயில் வடை சுட்டுருக்குறாங்க. இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கத்தில் ஆட்சியில் இந்த மக்களை மீனவ மக்களை முழுசும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி விவசாய மக்கள்கிட்ட நாகப்பட்டினத்தில் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுனது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கு. வேளாண்மை கடன் சிஎம் சார்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு பேசுவார். சிஎம் சார் என்ன நீங்கள் வேளாண்மை கடன்னா 1 ஏக்கர் வேளாண்மை செஞ்சாலும் வேளாண்மை தான், 100 ஏக்கர் பண்ணாலும் வேளாண்மை தான், ஏன் எல்லாருக்குமான கடனை உங்களால் தள்ளுபடி பண்ண முடியாது? அவங்களால தானே நம்ம உயிர் வாழ்கிறோம். நான் விவசாயியாக மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான விமர்சனங்களை எங்கள் விவசாயிகள்கிட்ட வச்சார். அப்போ விவசாய கடன் தள்ளுபடின்றது திமுக 24,000 கோடி தள்ளுபடி பண்ணிச்சு. 3 கடனை, பெண்கள் சுய உதவிக்குழு கடன், 5 ஏக்கருக்கு விவசாய கடன், 5 ஏக்கருக்கு 3 லட்சம் வாங்கியிருக்காங்க. வாழைக்கு 3 லட்சம், நெல்லுக்கு 2 லட்சம். எங்களை மாதிரி கொடுக்குற வாழையா தான் நான் அவங்க அப்போ இப்படியெல்லாம் பேசினார். அப்போ அங்கே போய் பேசியிருக்கிறாரு. எங்கள் ஊரில் அந்த ஒரு வேடநத்தத்தில் ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டு மானவங்கப்பட்டு இறந்து போச்சு. விளாத்திக்குளத்தில் ஒரு கொடூரனால சமூக விரோதினால ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எங்கள் பகுதியிலலாம் அப்படியெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒரு பள்ளி படிக்கிற பொண்ணு, நாங்கள்லாம் போய் உடனே அந்த இடத்துல இருந்து செஞ்சு அங்கே தான் இருந்தோம். அப்போ ஒரு ஆதவர்ஜனா வந்தார். இவங்க விஜய் அதை தான் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டு மக்களே இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு இந்த கையாளாகாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சார். கடுமையான அப்போ மீனவர்கள்ட்ட விமர்சனம், இவங்கெல்லாம் விமர்சனம். இந்த ஒரு புதிய ஒரு சினிமாத்தனமான ஒரு ஹீரோட்டிக் இமேஜ், அந்த விஷயத்தை பார்த்தா அப்போ நான் இவர் வந்தால் இதெல்லாம் நடக்காதோ, இவர் வந்தால் விவசாயிகளுக்கு சினிமாவில் திடீர்னு அவர் ரஜினிகாந்த் ஒரு இந்த கிரைனைட் குவாரி வச்சுருப்பார், நிறைய இது பண்ணுவார், சிவாஜி படத்தில் பறந்து வருவார். அப்போ அந்த மக்கள்கிட்ட
தளபதினால் வந்து உடனே விவசாயிக்கு இவ்வளோ கொடுக்க முடியல, மீனவர்களுக்கு இப்படி கொடுக்க முடியல, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்களே அந்த இடத்துலையே துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுருவார், அவங்கள்ட்ட அந்த ஆட்சியில் வந்து இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் பேசுனதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஹியூமிலேட்டிவாக என்ன ஆயிடுச்சு, அது ஏடிஎம்கேக்கு சேராகாமல் ஓட்டு அவங்களுக்கு அதனால தளபதி மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு தளபதி மாற்றிட்டாங்க நினைக்கிறேன். சினிமா தளபதியை கூட்டு வந்துட்டாங்க. அதான் சினிமா தளபதியை கூட்டு வந்துட்டாங்க. அட்டக்கத்தி என்ன ஆகிப்போச்சு இப்போ நீங்கள் நக்கீரனில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் டெய்லி எல்லா செய்தியும் போடுறீங்க. ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் கம்பேரிசன் போட்டு எத்தனை வன்கொடுமை, எத்தனை கொலைகள், எத்தனை பெண்ணியத்துக்கு எதிர மாதிரியான கற்பொழிப்பு சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் பார்த்தா 1952 முதல் ஜெனரல் எலெக்ஷன்லேருந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்கோம். அப்போ இருந்து தமிழ்நாட்டு முதல்வர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் ரேஷியோ வந்து இது வந்து 1000 மடங்கு கூட. இவங்களால எங்கேயோ யாரோ பண்ணுறதுக்கு இவர் எப்படி பொறுப்பாவார்? அதை தான் நான் சொல்கிறோம். எங்கேயோ யாரோ பண்ணுறதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறையை வச்சுருக்கும் போதே என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு லீக்கேஜ் ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது. ஆனால் இவர் வந்தால் இப்படி நடக்கும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா? நைட்டெல்லாம் முழிச்சிருக்கிற முதலமைச்சர் யார்? எங்கள் தளபதி. 5 மணிக்கு பிறகு கதவை அடைச்சிட்டு போயிட்டு எதுவுமே பேச முடியாதவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர். என்னாச்சு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, காவேரி இஷ்யூ இப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் கவர்மெண்ட்டு தான் இப்போ போகுதே வெளியே. வேறு எனக்கு என்னமோ வேறு இது இவங்களுக்கு எதிர்க்கட்சிக்காக இல்லை. நாங்களே ஏடிஎம்கேயில் செய்த நல்ல விஷயங்களெல்லாம் ஆதரிச்சிருக்கோம். அதுவும் சரி, நல்ல விஷயங்களை என்ன செஞ்சுருக்கோம், ஆதரிச்சிருக்கிறோம். அவங்களும் தான் ஆதரிக்கிறாங்க. யார் என்ன ஆதரிச்சிருக்காங்க? 1000 ரூபா தொடர்ந்து கொடுக்குறாங்க. 1000 ரூபா தொடர்ந்து கொடுக்குறதுக்கு பஸ் இன்னும் தான் இல்லை உள்ள ஒரு விஷயம், அவங்க பஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸில் எல்லா பஸ் இந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னா நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால தான் எங்கள் தலைவர் சொன்னார், நான் இல்லாமல் போயிடலாம், இந்த வரலாறு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை எடுக்கவே முடியாது இவங்களுக்கு யாரால. இந்த திட்டத்தை அவ்வளோ எளிதில் எடுக்க முடியாது, அவ்வளோ எளிதில் என்ன செய்ய எந்த திட்டத்தையும் எடுக்க முடியாது. அதனால தான் விடியல் பேர் எடுத்துட்டாங்க. ஆமாம், விடியல் பேர் எடுத்துட்டாங்க. அந்த ஆனால் நம்ம சென்னை வரைக்கும் எல்லா பேருந்துலையும் பெண்களுக்கு என்ன செய்ய சொல்லுவேன்னு சொன்னார், விலையில்லாத. தமிழகம் முழுக்க எல்லா பேரும். ஒரு விஷயம் நீங்கள் பொதுவாக மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, ஒரு பெரிய சினிமா ஹீரோ எல்லாம் நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் நடக்க போகுது. அதுதான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அது சினிமாவால் இப்படி அவர் பேசுறது மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. இவர் வந்தால் படத்தில் வர மாதிரி நமக்கு செஞ்சுருவாங்க. ஒரு எஜுகேஷன் மக்கள் நம்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு விஷயம் நீங்கள் கேளுங்க, எல்லாமே சம் லேர்ன், ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டது தான் அப்பப்போ. அதுதான் இப்போ ரகுபதி சொல்கிறாரு பேசும்போது, அன்னைக்கு சபையில் இருந்தீங்களான்னு தெரியல, எல்லாமே ரீல்ஸாக போட்டு வந்துட்டீங்கப்பா, நீங்கள் போட்டு அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறார். செய்யாத வாயா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி வாயால் ஏதோ ஒன்று பேசி பண்ணிட்டாங்கன்னு, செஞ்சதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செய்யலையா? தாங்க செஞ்சதை நீங்களும் அதே இப்போ தகவல் தொழில்நுட்பம் உங்கள் கையில் இல்லையா? ஒரு இருந்தது இல்லை, அதை ஏன் பயன்படுத்தலை? ஏன் நாங்கள் ஏன் நாங்கள் தோக்கக்கூடாதா? நாங்கள் என்ன தேர்தல் ஜனநாயகத்தில் நிற்கிறோம். தேர்தல் ஜனநாயகத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் ஜெயிச்சுட்டே வரணும்னு என்ன இருக்குது? நாங்கள் நல்ல விஷயங்களே செஞ்சுருக்கோம், நல்லதே பண்ணியிருக்கிறோம். மக்கள் இதை விட ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்கிற மக்களுடைய எண்ணங்களாக இருந்திருக்கு. இல்லை அதீத நம்பிக்கை இப்படி வந்துருச்சு, அது ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அப்படி இல்லை, ஒரு 200க்கு மேலே அப்படின்லாம் சொன்னீங்கல்ல சார். நான் தான் சார் நேற்று நான் அசம்பிளியில் பேசும்போதே உங்களுக்கு கோட் பண்ணேன். சர்ச்சில் தோற்று போகிறாரு, அட்லி ஜெயிச்சிடுறார், திருப்பி சர்ச்சில் ஜெயிக்கிறார். செகண்ட் எலெக்ஷனில் தெரி படத்தில் வர அட்லி என்ன கிளமண்ட் அட்லி. ஆமாம், இல்லை நமக்கு அந்த அளவுக்கு தான் யோசிக்க முடியும். நம்ம ஊர் அட்லி ஒரு விஷயம் அதை மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் இரண்டாம் உலகப் போர்லேருந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி மக்கள் வந்து எல்லா விஷயமும் படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் பெரிய பெரிய ஆளுமைகள், காமராஜ் வந்து தோத்தார் தேர்தலில். தேர்தல் தோல்வி மட்டும் காமராஜை மறந்துட்டாங்களா? அண்ணா தோற்று போனார், அண்ணாவை மறந்துட்டாங்களா?
இந்திரா காந்தி தோற்று போனாங்க, மறந்துட்டாங்களா? அதனால் ஒரு தேர்தல் சந்திரபாபு நாயுடு 10 சீட்டு தான் வாங்கிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப இதாக தோற்று போனார். திருப்பி ஒரு விஷயம், இந்த மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இப்போ ஏதோ ஒரு சென்ஸ் இந்த எலக்ட்ரோலர் பாலிடிக்ஸ்லாம் வந்துட்டாங்க. சக்கரை இல்லாமல் தானே ஏதோ வந்துட்டாங்க. இன்னும் இன்னும் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றத பார்ப்போம். என்ன இதில் நீங்கள் ஜெயிச்சது எப்படி? உங்கள் பக்கத்து தொகுதி முன்னாள் அமைச்சர் அவங்க தோல்வியை தழுவுறாங்க. விஜயோட அலையில் அந்த பகுதியில் மீனவர்கள் செல்வாக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் விஜய் ஜெயிச்சாருன்னு சொல்கிறாங்க. அமைச்சரே தோற்கடிச்சிருக்காங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி வெற்றி பெற முடிஞ்சு? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? திமுக தலைமைக்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்டீங்க அதை? அதாவது நீங்கள் அதுதான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கேட்கணும். எங்கள் தலைவர் அளவுக்கு நான் 50% கூட உழைக்க முடியாது. ஆனால் உழைச்சவர் தோத்துட்டாரு குளத்தூரில். அவனுக்கு கேளுங்க, உழைச்சிருக்காரு, தொகுதியை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, குளத்தூரை ஃப்ரீயாக மாடர்னைஸ்டு சிட்டி ஆக்கியிருக்காரு, அங்கே செய்ய வேண்டிய அத்தனை பணிகளும் செஞ்சுருக்கிறாங்க. நான் கூட 2வது தான் இவ்வளோ செஞ்சுருக்காரான்னு பார்த்தேன், பத்திரிகையில் எழுதுனதை பார்த்து. எங்கள் தலைவர் வெற்றி வாய்ப்பை இழந்துடுறாரு. அதுக்காக நான் எங்கள் தலைவரோடு நான் சிறப்பாக செயல்படுறேன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. எங்கள் மாவட்ட செயலர் எப்படி எங்கள் தளபதினா என்னது, களத்தில் முன்னாடி நிற்பார். ஜெயலலிதா அம்மாவை அம்மா, ஒரு மதர் கைண்டு. அதே மாதிரி கீதாக்காவை பொறுத்த வரைக்கும் அக்கா. தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரிலாம் யாராலையும் வேலையை அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்க. தெருவாக அந்த தண்ணிக்குள்ளே தெரிவாங்க. அவங்களுடைய மாதிரிலாம் எங்கள் தேர்தல் ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட போய் நெருங்கி உழைத்தவங்களுக்கு மட்டும் மக்கள் ஓட்டு போடல. பல்வேறு காரணங்கள். எங்கள் ஊர் அந்த வேடநத்தம் அந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை எங்ககிட்டே நாங்களே ஓட்டு கேட்க போகிறோம். மைக்கில் பேசுகிறேன் யார்கிட்ட, நம்ம வாக்காளர்கள்ட்ட. அப்போ சரிங்க தம்பி, உங்களுக்கு போட்டுருவோம் தம்பி, இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்து போச்சே தம்பி. எல்லார் வீட்லேயும் அதை ரீச் பண்ணாங்க. ஏடிஎம்கேலையும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறதுக்கான இது. எங்களுடைய அந்த கடுமையான அந்த விஷயத்தை நாங்கள் இப்படி இவங்க செயல்படுறதை எதிர்கொள்கிறத நாங்கள் தவறிட்டோம். நீங்கள் பிரச்சாரம் பண்ணப்போ நாங்கள் அதை கவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சில பெண்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னும் 1000 ரூபா வரவே இல்லை, எங்கள் ஏரியாவுக்கு இன்னும் பஸ்ஸு வரவே இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பிரச்சார நேரத்தில் உங்ககிட்ட வேறு கோபமாகவே கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இந்த உறவுங்கிறது எப்படி வச்சுக்கிறீங்க? இப்போ இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் உங்களை வெற்றி பெற வைக்கிறாங்க, உங்ககிட்ட நேரடியாக விமர்சனத்தை வைக்கிறாங்க, அதை எப்படி கையாளுறீங்க? அதான் இப்போ நம்ம தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம்ல. கோவம் வரணும், நான் தான் பஸ் விட்றேனுமா அப்படின்னு சொல்லுவீங்க தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் தன்மையாக பேசுகிறீங்க, அது எப்படின்னு கேட்குறேன். இல்லை, பஸ்ஸு விடுறது அது எல்லாருக்குமே. அப்போ உங்களுக்கு சின்ன கிராமமாக இருந்தாலும் நம்ம ஊர் பஸ்ஸில் ஏறுறாங்களோ இல்லையோ, யார் நம்ம ஊர் பேர் போட்டு ஒரு பஸ்ஸு வருதா? இப்போ இந்த பஸ்ஸில் ஏறுற கலாச்சாரமே குறைஞ்சி போச்சு. தொடர்ந்து இப்போ 2 முறையாக இருந்தாலும் 3 முறையாக இருந்தாலும் மக்களுடைய அந்த தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். முழுமையாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நானே அவர் பேட்டி கேட்கும்போதே சொன்னேனே, நீங்கள் என்ன இந்த தொகுதிக்கு என்ன நீங்கள் இப்போ என்னென்னலாம் பெருசாக செய்ய, நான் ஒன்றுமே செய்யலைன்னு. தேவை என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே வர்றது. இன்னைக்கு மெட்ரோ வர்றோம், நாளைக்கு டியூப் கார் வரலாம், நாளைக்கு இன்றைக்கி எல்லோரும் பாதி பேர் 10% பேர் கார் வச்சுருக்கலாம், நாளைக்கு 90% பேர் கார் வைக்கலாம். கார் வச்சவங்க நாளைக்கு பிஎம்டபிள்யூ போகலாம். அதுக்கு பிறகு நிறைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு நினைக்கலாம். ஒவ்வொருத்தங்களுடைய தேவைகளை குறைக்கணும்னு சொல்கிற எண்ணங்கள் ரொம்ப கம்மி. அது மாதிரி தேவைகள் கூடிக்கிட்டே இருக்கும். மனித வாழ்க்கையில் என்னது, அது ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ உங்களோட பார்வையில் அதிகாரம் என்பது தேவையா ஆசையா? என்னைய மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. நாங்கள் அரசியலில் இருக்கிறதுக்கான காரணம்,
ஒரு பெரிய ஈவில் இருக்கிறத விட ஒரு சின்ன ஈவில் பரவாயில்ல. யாருக்கு ஒரு பெரிய பூதம் வந்து கடிக்கிறத விட இந்த சின்ன பேயே பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி என்னால் ஒரு பெரிய தீங்கு இழைக்க முடியாது ஊர்க்காரர்களுக்கு, நானே பரவாயில்லன்றதான் நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய அளவுக்கு இன்னொருத்தர் வந்து கொடுமையாக நடத்துறதுக்கு நான் பரவாயில்ல. அதான் எனக்கு இந்த அதிகாரம் சொல்கிறத அதிகார துறப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சில இப்போ காந்தி மாதிரி அதிகார துறப்பு அது வேண்டியதில்லை. நான் ஜேசி குமரப்பாவை, காந்தியை இதெல்லாம் நான் படித்து வந்தவேன். நான் எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைச்சிக்கிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் அதை தான் கேட்டேன். எனக்கு என்ன அதிகாரமும் இல்லை. நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. அப்போ எங்கள் அமைச்சர்கிட்ட கூட சொன்னேன், என்னம்மா நீ என்ன உங்களுக்கு என்ன எம்எல்ஏ ஆகிட்டீங்கல்ல, எம்எல்ஏ ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கூட. நான் தானே பயப்படணும். ஓட்டு போட்டவங்க யார்? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. காரியம் நடக்குது நடக்கலை. சாதாரண விஷயத்துக்கு கூட இப்போ பாருங்கள், முதலமைச்சர் வந்து நாட்டை ஆள்றாரு. கேபினெட்டு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது. அவரே என்ன பண்ணுறாரு, நம்ம கதவை அடைச்சி போடுவோன்னு சொன்னோம். மார்க்கண்டையை வந்து அப்புறம் வந்து கதவு வந்து எலும்புன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளை குறிக்குது. முதுகெலும்பு இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தலைவனுக்கு முதுகெலும்பு இல்லை. என்ன முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா? எடப்பாடி கடந்த காலத்தில் திமுக எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அப்போ இல்லை, அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து அந்த ஸ்டேபிளான நீங்கள் அந்த கதவு அடைப்புன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இல்லை, நாங்கள் உணர்ச்சி இல்லாத ஆள் கிடையாது, அப்படின்னா ஒடிச்சிருவோன்னு சொல்கிறத அந்த கோபத்தின் வெளிப்பாடில் சொன்னபோது கூட அந்த ஸ்டேபிள் கணக்கு பண்ணி தான் நான் சொன்னேன். நான் இதே மாதிரி வந்து மக்கள் வந்து நான் பேசுகிறேன், என்னை விட அதிக சினிமாவில் நடித்தவர், சென்னையில் வாழ்ந்தவர், இவரே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மக்கள் என்னை ரைட்டாக புரியணும்னு என்ன இருக்குது? தப்பாக புரியலாம்ல. மக்களுக்கு ஒரு காரியத்துக்கு கேட்டு வர்றாங்க, அதை செய்ய முடியல. அப்புறம் மக்கள் வந்து என்ன செய்யலாம்? தப்பாக நினைக்கலாம், கோபப்படலாம், எதிர்வினையாற்றலாம், என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? செய்யலாம். அப்போ நான் நினைத்துக்கிறது வந்து நம்மளை விட அதிகாரம் கூடினது யார்? மக்கள். எம்எல்ஏவோட அதிகாரம் குறைஞ்சது மந்திரி சபை. கேபினெட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் போய் மக்களுடைய கருத்துக்களை போய் ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறேன். ஒரு 100 எம்எல்ஏ கொடுத்து எத்தனை பேருக்கு அந்த காரியத்தை நடக்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ இவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இவருக்கு செஞ்சு கொடுக்கலன்னா அப்போ அவர் என்னைய விட பயப்படணும், முதலமைச்சர் அதை விட பயப்படணும். ஆனால் இந்த டெமோக்ரஸி சிஸ்டம் இவங்க தலையில ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. எல்லாத்துலேயும் பயத்தில், மக்களை பயத்தில் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ உங்கள் கைதுக்கு பிறகு திமுக தலைவரை சந்திச்சிங்களா? அவர் என்ன சொன்னார்? அதே மாதிரி உங்கள் தொகுதி மக்கள் உங்ககிட்ட என்ன பேசுனாங்க? ரெண்டுத்தையும் சொல்கிறேன். அதாவது எங்கள் தொகுதி மக்களை நான் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து கட்சி மீட்டிங் நடத்துவோம், கூப்பிடுவோம், போவோம், செய்வோம், கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போவோம், செய்வோம். நான் கரெக்டாக எனக்கு ஒரு 4:30 மணிக்கு தான் ஜெயிலேருந்து விட்டாங்க. 4:30-5 மணிக்கு விட்டாங்க. அதுக்குள்ளே வெளியே வந்து பார்த்தா ஃப்ரெஷ்காரங்கெல்லாம் கேட்காங்க, என்ன உதயாவை வந்து அவங்க எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாங்க. நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னை வந்து இப்போ பார்லிமெண்ட்லேருந்து என்னை முதல் நாள் ஜெயிலில் நான் 16ஆம் தேதி எனக்கு ஃபேண்ட் செட்டு கூட வரல. நீங்கள் அதை தாங்க நீங்கள் பார்க்கணும். எங்கள் திமுக தலைவர்களை பற்றி கேட்டீங்கல்ல, ஜெயிலில் என்ன போகிறோம், வாக்கிங் போயிட்டு வந்ததோட ஆமாம், ஒரு வேஷ்டி எடுத்தோம், வேஷ்டியோடு போயிட்டேன். அதுக்கு பிறகு தான் தெரியுது, ஜெயிலில் போய் ஈவினிங் வந்து என் வண்டியில் எப்பயுமே 4 வேஷ்டி சட்டை இருக்கும். இவங்க 4 வேஷ்டி எடுத்துகிட்டு சரிடா நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போன பிறகு அந்த கட்சி கலர் போட்ட வேஷ்டியை கட்டக்கூடாதான் ஜெயிலுக்குள்ளே. அந்த கலர் வந்து ஒரு பயாஸை காமிக்கும், கட்டக்கூடாதுன்ட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் காலையில் 10 மணிக்கு தான் என்னது விசிட்டர்ஸ் வரணும். அப்போ எனக்கு வீட்டில் இருந்து அப்படின்னா ஒரு ட்ராக் சூட்டு ஒரு பேண்ட் இட்டு வந்திருக்கும்ப்பா. அதுக்குள்ளே எங்கள் எம்பி டெல்லியிலேருந்து எங்கே வந்துட்டாங்க, தூத்துக்குடிக்கு ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் லுங்கியோட தான் அவங்கள பார்த்தேன். யாரோட? லுங்கியோட தான் யாரை பார்த்தேன்? எங்கள் எம்பி கனிமொழி கரனை பார்த்தேன். அதுக்கு பிறகு பெயில் கடைசி நாள் ஜெயிலிருந்து அன்னைக்கு பெயிலுக்கு வர்றோம்.
முதல் நாள் கடைசி நாளும் வந்து என்ன பெயில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. பெயில் ஒரு நாள் பார்லிமெண்ட் வந்து அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. பாராளுமன்றம் வந்து என்ன செய்யுது அன்னைக்கு இல்லாமல் இருக்கு போல், ஏதோ செஷன் வந்து ஏதோ இதில் கட் ஆயிடுச்சு. உடனே ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாங்க. அங்கேருந்து 5 மணி நேரம் ட்ராவலிங் டைம். எங்கே சென்னைக்கு 3 மணி நேரம், இங்கேருந்து தூத்துக்குடி இங்கே இருக்கிறது டயத்துக்கெல்லாம். அப்போ திருநெல்வேலியிலே வந்து கேட்டுருக்குறாங்க, எதுங்க இந்த அம்மா அப்படி இவ்வளோ தூரம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 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 தாய்மையினுடைய உணர்வுள்ள தலைவர்கள், கலைஞர் வந்து எப்படியெல்லாம் அந்த கட்சியை கொண்டு போனாரோ அந்த மாதிரி எங்கள் தளபதி, எங்களுடைய என்னை வந்து எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அடுத்த நிமிஷம் அவங்க அங்கேருந்து வந்து பார்த்தாங்க. இப்படி வந்து பார்த்தாங்கன்னு சொன்னோடனே 1000 1 லட்சம் திமுக தொண்டன் கூட இந்த தலைமையினுடைய அந்த அந்த உணர்வுகளுக்கு மதிப்பிற்கு ஜெயிலில் இருப்பான். உடனே பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளிதழில் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு நாளிதழில் திமுக சீனியர்ஸ்லாம் வருத்தப்படுறாங்க, வழக்கு போடுறாங்க, கைது நடவடிக்கை இருக்குது. ஆனால் திமுக தலைமையிலேருந்து டக்குன்னு போய் சந்திக்கலைங்கிற ஒரு வருத்தம் திமுகவில் இருக்கிற சீனியர்ஸுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி. அந்த பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் மீன் பண்ணாங்க சார். அவங்கெல்லாம் எப்படி எழுதுவாங்க தெரியும். நான் ஜெயிலுக்கு போகிறேன் அன்றைக்கி தான் லண்டன்லேருந்து எங்கள் தலைவர் வர்றார். நான் போனதுக்கு பிறகு தான் வர்றார். என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தான் என்ன வர்றாரு, லண்டன்லேருந்து வர்றாரு. எங்கள் எதிர்கட்சி தலைவரும் வர்றாரு, எங்கள் எம்பி வந்தாங்க, எங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அங்கே இருக்கிறவங்க, எங்கள் அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா, எல்லாம். அதாவதுங்க சுட்டிக்காட்டி சொல்கிறக்கூடிய கட்சி என்ன இல்லை, திமுக இல்லை. திமுக ஒரு அரசியல் கட்சி மட்டும் நீங்கள் நினச்சிடாதுங்க. அது ஒரு ஒரு சமூக இயக்கம். அது திமுக தலைவர் என்ன சொன்னார்ன்னு உங்கள்கிட்ட கைதுக்கு பிறகு? அவர் இது எங்கள் எம்பி சொன்னாங்க என்கிட்ட. எங்கள் தலைவர் என்கிட்ட சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட சொன்னார், அவர் அவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த நாட்டு நடப்பே என்ன எது இந்த உலகத்தை பற்றியே தெரியாத ஏதோ ஒரு மெதப்பில் திடுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பேசுகிறது ஒரு தொலைக்கு பேசியிருக்க வேண்டியதில்லைன்னு சொன்னார். ஆனால் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொருத்தங்களும் நம்ம இப்படி போராளியாக தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே இயக்கத்தை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கனிமொழி அம்மா சொன்னாங்க, ஆமாங்க நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், போயிட்டு வரும்போது அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரும்பாங்க. எப்படி இந்த கடையில் போய் அப்பா பிஸ்கட் வாங்கிட்டு வர்றாரு, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்க போகிற மாதிரி ஜெயிலுக்கு போய் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் அப்படியே வாழ்ந்தவங்க. அப்போ இந்த திமுக இயக்கத்தை வந்து தாவேக்கா எப்படி அணுகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் டேரெக்டாக சிஎம் விஜய் வந்து பதிலடி கொடுக்க மாட்டார். இப்போ உங்களோட பேச்சுக்கு யார்கிட்ட வருது அப்படின்னா வன்னியரசு பதில் சொல்கிறார். அதாவது உங்களோட பயணித்த இவ்வளோ ஆண்டுகளாக இருந்த கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுடைய விஜயோட வாய்ஸாக இப்போ வந்து திமுகவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து திமுக அணுகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் திருமாவோட கருத்துக்களும் முரண்பாடாக இருக்குது. ஜவஹர்லால் தெரியலையே, அவர் உங்களுக்கு அவர் சிஎம் தானே இருக்கிறதுலே அதிகமாக பேசுகிறாரு. இல்லை உள்ளே பேசுறது இருக்கட்டும், சட்டமன்றத்தில் பேசுகிறதே இல்லை. என்னைக்கா படிச்சுட்டு வந்து அப்பப்போ பேசிடுறாருல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக ரியாக்ஷன் வந்து கூட்டணி தலைவர் தான் வருது. உங்களுக்கு வன்னியரசு தான் பதில் சொல்றாரு, அர்ஜுனா பேசுகிறாரு, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. இது இந்த இப்போ இன்றைக்கி பட்ஜெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லை, அவங்க வந்து ரொம்ப அந்த அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து அதை கொண்டு ரீச் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இப்போ பேசும்போது சொன்னீங்க அது போய் ரீச் ஆகிடுச்சின்னு. திமுக இன்னும் அந்த இது வரலையா? இப்போ அந்த கரும்பு ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், நெல் ஊக்கத்தொகை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ இப்போ பன்னீர்செல்வம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எதிர்த்து பேசுகிறாரு, ஏடிஎம்கேலேருந்து எதிர்த்து ஏஞ்சி பேசுகிறாங்க. இந்த 4000ங்கிறது ஒரு சரித்திர சாதனைலாம் இல்லைங்க, படிப்படியாக வந்து இந்த 4000 தொற்றுருக்கு. இனிமேல் தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை அவங்க கொண்டு போயிட்டாங்க சார். இதுதான் சார். இப்போ நீங்கள் அதெல்லாம் நகைச்சுவை என்னன்னா, இப்போ விஜய் வந்து 4000 கொடுத்துட்டாரு, விஜய் வந்து 4000 கொடுத்துட்டாருங்கிறது ரீச் ஆயிடுச்சு சார். அதுதான் சார். இப்போ இனிமே போய் அது எப்படி நீங்கள் இது நாங்கள் இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தோம், படிப்படியாக கரும்பு விவசாயிகளுக்குள்ளே கொடுத்தோம், அது இனிமேல் போய் சொல்லி அது எடுப்பிடுமா மக்கள்கிட்ட? அதான் இப்போ கேள்வி. இல்லை அதுதான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட அதான் சொல்ல வரேன் நான். எல்லாரும் இல்லை அவர் ஏற்றுனது வெறும் 28 ரூபா தான். இல்லை சார், அதை தான் சார் கொஞ்சம் கவனிங்க சார்.
இது நீங்களாவது கொண்டு போய் சேருங்க. இன்னுமே தான் சேர்க்கணும். நான் எங்களுக்கு அது பணி இல்லை. இல்ல நீங்க தான் பெரும்பணி சார். திமுகவோ இல்லை எதிர்கட்சி திமுக இல்லை அதிமுகவோ இப்போ பாமகவோ யாரோ இருக்கட்டும் சார், இந்த இடம் வந்து என்ன சொல்ல வராங்க, ஆளுங்கட்சி சொல்லக்கூடியத இவங்க எதிர்த்து அந்த இடத்துல அழகா பேசல, மக்கள் மனசுல போய் பதிகிற மாதிரி இவங்க பேசலங்கிறாங்க. இல்லை சார், வேலிக்கருவை செடி இருக்குல்ல, வேலிக்கருவை பார்த்துருக்கீங்கல்ல, வேலிக்கருவை விறகு 3500 விறகு டன் எவ்வளவு? 3500. இன்னைக்கு வேலிக்கருவை விறகு 5500. எத்தனை மாதம் டூரேஷனில்? 4 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி ஈரான் வாருக்கு முன்னாடி பின்னாடி இதுதான் வந்து என்னது 3500 இருந்த வேலிக்கருவை 5500 ஆயிடுச்சு. வேலிக்கருவை தானாக வளர்கிற வேலிக்கருவை ஓசியாக போய் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. அதான் வருது. நீங்களாக மரம் வெட்டிக்கிற வேண்டியதான், நீங்களாக மூட்டை முடிக்கணும். அதே டன்னு எவ்வளோ ஆகிப்போச்சு? 5500 ஆகிப்போச்சு. கரும்பு மார்க்கெட் விலை இன்றைக்கி இந்த டீசல் ப்ரைஸு, இந்த தண்ணி ப்ரைஸு, இந்த கரண்ட் ப்ரைஸு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எலெக்ஷனில் 4500 கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்கணும்னா 7000 கொடுத்துருக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்கணும்? டபுள். தார் பிட்டுமன் இருக்குல்ல, எசென்சியல் கமாடிட்டியை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பெட்ரோல் டீசல்லாம் ரொம்ப பம்ப் ஆகிட்டுன்னா 10 ரூபா கூட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, பெட்ரோல் 10 ரூபா கூட்டிட்டாங்க. ஜம்ப் ஆகிட்டா ரொம்ப பிரச்சனை வந்துடணும். ஆனால் அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிட்டுமன் இருக்குல்ல, தார் ரோடு போடுறோம்ல, ஒரு டன் 52,000 ரூபாய்க்கு டெண்டர் போட்டிருக்கா. நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம். எங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு டன் எவ்வளவு? 52,000 ரூபா. ஒருத்தர் ஒரு 5 கிலோமீட்டர் என் ஊரில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பார்த்து நான் சொல்கிறேன். நான் ஒரு ஊருக்கு போகிறேன், சார் இன்னும் ரோடு போடலை, மேலே மெட்டல்லாம் விரிச்சிட்டாங்க, தார் ரோடு போடாமல் இருக்காங்க. என்னடா அப்போ நம்மளே அப்போயே டெண்டர் விட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஒர்க்கு நடந்தாச்சு, எதுக்காண்டி இன்னும் போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் கான்ட்ராக்டர் கூப்பிட்டேன். என்னங்க நீங்கள் இன்னும் போடாமல் வச்சுருக்கீங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, 52,000 ரூபாய்க்கு டெண்டர் போட்டேன் சார், எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் சார், தார் விலை வந்து 100 ரூபா ஆயிடுச்சு சார். அப்போ மேக்ஸிமம் வந்து என்னது, ஒரு ரோடு ஒரு 5 கிலோமீட்டர் போட்டார்னா அவருக்கு 1 கோடி ரூபா லாஸ் ஆயிரும். யாருக்கு? டபுள் ஆகி போச்சு. முழுசும் தாரு தான் அவர் பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு கிரைசஸ் இருக்குது. அரிசிக்கு எவ்வளோ கூட்டியிருக்காருன்னா 200 ரூபா, 150 ரூபா கூட்டியிருக்காரு. இன்னொரு அரிசிக்கு 100 ரூபா கூட்டியிருக்காரு. எதுக்கு? 2 சன்ன ரகத்துக்கும் இதுக்கும். அரிசி விலை நீங்கள் எல்லாம் வீட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது பையரிசி வாங்கிட்டு போனால் தெரியும். உங்களுக்கு வீட்டம்மா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் சொல்லிட்டு அலைகிறாரு. இல்லை சார் சொல்கிறேன் கேளுங்க. 45 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 65 ரூபா. கிலோவுக்கு எவ்வளோ கூட்டிடுச்சு? 20 ரூபா கூட்டிருக்கு. 20 ரூபா கூட்டிடுச்சு. இவருக்கு யார் விற்றுக்கிட்டு இருக்கா அரிசியை? 150 ரூபா கூட்டினா ஓப்பன் மார்க்கெட் ஜம்ப் ஆயிடுச்சு சார். நாங்கள் கவர்மெண்ட் நடக்கும்போது மக்கள் வந்து மினிமம் சப்போர்ட் எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட் கீழே இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட வாங்குவாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன இல்லை. இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக அசம்பிளியில் எல்லாருக்கும் உடனே கவுண்டர் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி அவர் மினிஸ்டர் பேசினார். யார்? உணவுத்துறை மந்திரி. நீங்கள் கொஞ்சம் வெங்கட்ராமன் பேசினார். அங்கே எங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது? 180 லட்சம் டன் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறது 110 டன் தான் இருக்குது. இன்னும் 70 டன் என்ன செய்ய, 70 லட்சம் டன் என்ன செய்யலாம்? உள்ள அரிசி எதை வைக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் குடோனில் நீங்கள் அரிசியெல்லாம் வாங்கலைன்னு சொல்கிறீங்களா? ஃபுல்லாக அங்கே காலியாக இருக்குன்னு. ஏன் காலியாக இருக்குது? ஓப்பன் மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சு. இந்த அரிசி எங்கே போயிடுச்சு? டேரெக்டாக ஓப்பன் மார்க்கெட் போயிடுச்சு. டேரெக்டாக இவங்ககிட்ட கொடுக்க ஓப்பன் மார்க்கெட். இவங்க 200 ரூபா இல்லை, இவங்க 500 ரூபா கூட்டினாலும் இவங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல. அந்தளவுக்கு இவங்க என்ன செய்யணும்? பிறகு இன்னும் கம்பல்சரி அக்யூட்டேட் பண்ணால் தான். ஆமாம், விவசாயிகள்கிட்ட நீ எங்களுக்கு தான் வித்தாகணும், இல்லாட்டா அடுத்த வருஷம் அப்படின்னு அக்யூட்டேட் பண்ணால் தான் அதை வாங்க முடியுமே வெளியே என்ன செய்ய முடியாது. மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இவங்களால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குது.
இந்த அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியல, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இதில் இப்போ நீங்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த ராத்திரிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அந்த ராத்திரியில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, தாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. கேமராமேன்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்கன்னு சொன்னேன். அதை எங்கள் இளைஞரணி செயலாளர்னு சொன்னார், கவனிச்சிங்களா? அது என்னென்னா, அதான் நான் கேட்டேன். நான் 35 வருஷம் ஆச்சுப்பா. சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து மாணவ போராட்டத்தில் கலந்துருக்கிறேன். கடுமையான போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் போராளியாக வாழ்ந்துருக்குறோம். பல்வேறு முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. நான் 2 டேர்ம் யூனியன் சேர்மனாக இருந்திருக்கிறேன், மக்கள் பிரதிநிதியாக. 3 டேர்ம் எம்எல்ஏ ஆகியிருக்கேன். ஒரு டேர்ம் எம்எல்ஏக்கு நின்று இண்டிபெண்ட் தோற்றுருக்கேன். ஆனால் விளாத்திக்குளத்தை விட்டு எங்கேயுமே போகல. விளாத்திக்குளத்தை விட்டு எங்கேயும் போகல. என் மேலே தேர்தல் வழக்குகளை தவிர எந்த வழக்கும் என் மேலே தனிப்பட்ட முறையில் இல்லை. ஒரு கோபத்தில் போய் ஒரு 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 பொது வெளிகளில் போய் சத்தம் போடுறது, மக்களோட சேர்ந்து நிற்கிறது. இங்கேயே இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஹெவியாக ட்ரை பண்ணுறோமே, கான்ட்ரவர்சியாக எதுவும் வாங்கிடலான்னு வர மாட்டேங்குது. இல்லை, இவ்வளவு தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கோம், தொடர்ந்து இப்போ. ஆனால் ஒரு குற்ற வழக்குகள் கூட இவரை போய் அருவாளை வச்சு வெட்டிட்டாரு, கம்பை வச்சு அடிச்சு விட்டாரு, இப்படின்ற ஒரு குற்ற வழக்குகள் என்ன இல்லை. தனி மனிதர்களுக்கோ எனக்குள்ள ஒரு மோதல்ங்கிறது இருந்தது கிடையாது. எங்கள் ஊர்லேயே ஒரு ரெட்டியப்பட்டி சுவாமிகள்னு சொல்லிட்டு அறமன்றம் நாடாமைன்னு சொல்லி ஒரு இதே இருக்கு. ஒரு வழக்கு 2 பேருக்குள்ளே வருது, வழக்கு நடக்குதுன்னா உனக்குள்ள ஒருத்தர் வர நீ விட்டு கொடு. அதுதான் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் ஊரில் உள்ளவர். அதே மாதிரி தான் தாவகை விட்டு கொடுத்துருக்கீங்க. இல்லை, இது தனி மனிதர்களுக்குள்ள பகைமையை சொல்கிறேன். ஒரு நல பிரச்சனை இருக்குது, ஒருத்தன் உன்னை தாக்கிட்டான். இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம். இது என்னது, இந்த நாட்டினுடைய உரிமை. உணர்வு வேற, உரிமை வேற. ஆனால் இந்த மாதிரி அவதூறு வழக்கில் கைது செய்யப்படுறவங்கள்ட்ட என்ன விசாரிப்பாங்கன்னு வெளியில் இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பல மணி நேரம் சேர சொல்லுவாங்க. இல்லை, அது அனிதா சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போ மிரட்டினாங்க அதையும் சொல்லி. அது என்னன்னா, காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபுட்பால் பார்த்தோம். மெஸ்ஸி கோல் போடுறாரா என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தா உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க. நைட் 2:30 மணிக்கு, எப்பயுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிடுவேன், கோசாலைக்கு போயிடுவேன். அன்னைக்கு பார்த்து என்ன செஞ்சாச்சு, நைட்டு 3:30 வரைக்கும் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் நடந்து 4 மணி வரைக்கும் என்னை ரிவ்யூ பார்த்துட்டே இருந்துட்டு தூங்கிட்டேன். சரி, அப்போ தான் 5:55 ஃபோன் வருது. இன்னும் வாக்கிங் போகிற போலீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, வாக்கிங் மேட்ஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்த மாதிரி இருக்குன்னா அவங்க இல்லை நீங்கள் உடனே கிளம்புங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கைது பண்ணி எங்கேயும் நம்ம ஓட போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், நான் சரியா உன்னை கைது பண்ணியிருக்கேன், இல்லை உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கோம், விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறோம். சரி, கூப்பிட்டு போங்க, செய்யுங்கன்றது ரைட்டு. இல்லை, உங்களை மாஜிஸ்ட்ரேட் உங்களை ஜுடிஷியல் ரிமாண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் அங்கே போய் சிறைக்கு போங்க அப்படின்னு. அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வர வரைக்கும் அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் ஒரு 36 கேள்வி கேட்டாங்க. நீங்கள் செக்ரட்டரியேட்டில் நீங்கள் எத்தனை இடத்துல குண்டு வச்சுருக்கீங்க? ஆமாம், 36 கேள்வியில் செக்ரட்டரியேட்டில் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கெங்கே ஆயுதங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்க, இதில் எத்தனை பேர் கூட சேர்ந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி எங்கே இருக்குது, அதில் எதுக்குப்பா இதெல்லாம் கேட்குறாங்கடா. இல்லை, நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் இப்படி இதை உடச்சி போடுவோன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படின்னு இதுக்கு என்ன சதித்திட்டம் நடத்திருக்கீங்களான்னு கேள்வி. இந்த கேள்விக்கு எல்லாமே சேர்ந்து நான் மொத்தத்திலேயே 7 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துட்டேன். 36 கேள்விக்கும் 7 நிமிஷத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், இல்லை தெரியாது, இல்லை தெரியாதுல்ல, நான் என்னோட என்ன காரணமோ எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎஸ்பி அவர் இப்படி உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம்ல, இவ்வளோ நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அவர் இப்படி உட்காந்துருக்காருன்னா அங்கே ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்கிறேன். இதே மாதிரி தான். சரி, அப்போ ஜுடிஷியல் விசாரணை ஒன்றுக்கு விசாரணை பண்ணுங்க, இதே ஏதாவது கேளுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னா இருக்கிறது கஷ்டமாக இருக்குது.
இல்லாட்ட ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க சார். அங்கே கோர்ட்டுக்கு நின்று எதனால பரவாயில்ல. அப்படியே உட்காந்துருப்பாங்களா? இப்படியே உட்காந்துருக்காரு ஒருத்தர். அவர் ஏஎஸ்பி எதிர்பார்க்குறாரு அவர். இல்லை அவர் உட்காந்துட்டே இருக்காரு. சரிங்க சார் இது அனுப்புங்கன்னா சார் கேட்டு சொல்கிறேன் சார். அவர் எஸ்பி என்ன வரும்னு கேட்டால் எஸ்பி கேட்டு சொல்கிறேன் சார். யார் அதை இயக்குறாங்கன்னு தெரியல. அவர் இதை இந்த இந்த விஷயத்தை காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சுயமாக காவல்துறை எங்களை. இல்லை எனக்கு என்னன்னா நீங்கள் அந்த தொகுதியில் இருந்தவர் அதிகாரிகளோட கடந்த காலங்களில் ரொம்ப கடுமையாக நடந்திருக்கீங்க. இது ஏன் அதான் அங்கேருந்து நீங்கள் தான் இந்த கேட்டிங்களே போலீஸ் எப்படி துப்பாக்கின்னு 4 கன்று ஒரு இங்கிட்டு ஒரு 200 போலீஸும் இங்கிட்டு இருக்கும். ஒரு டோட்டல் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா போலீஸும் திட்டு நம்மளை கொர்றாங்க, திட்டுன்னு ஓடி வர்றாங்க. எதுக்கு ஓடி வர்றாங்கன்னு தெரியல. நம்மளை கூப்பிட்டு போகும்போது இங்கிட்டு அம்மா ஓடி அங்கிட்டு அந்த பக்கம் எல்லாம் ஒரு அப்புறம் ஒரு 5-10 போலீஸ்க்கு ஒரு வண்டின்னா அங்கிட்டு ஒவ்வொரு வண்டியில ஏறி திட்டுன்னு ஓடி வர்றாங்க. பொதுமக்கள் பார்க்குறதுக்கா இல்லை எம்எல்ஏ இப்படி இப்படி பண்ணுறோமே அதனால் மக்கள் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஏதோ ஒரு சம்பவத்துக்கு இப்படி ஓடி வர்றாங்க. நீங்கள் கைது பண்ணலாம். நீங்கள் அதுக்காண்டி நானே ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுறேன், பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி செயல்படுறேன். அதுக்காண்டி எம்எல்ஏ வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசு அவர்கள் நடத்துகிறாங்க, காவல்துறை அவங்க கையில் இருக்குது. அதனால் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம், அவங்க என்னை ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு என்னை அனுப்பியிருக்கலாம், மாஜிஸ்ட்ரேட் என்னை வந்து என்கொயரி பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து அங்கே அப்போசிஷன் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து என்னை பொது வழிகளில் வந்து மார்க்கண்டேயன் வெஸ் விஜய் இல்லை. நீங்கள் நல்லா பார்க்கணும். எங்கள் தலைவர் ஒரு ஒரு உயரமான இடத்துல இருக்கிறார். நீங்கள் அவர் எத்தனை வழிகளில் நீங்கள் பேசினாலும் சரி, அவரை காயப்படுத்தினாலும் சரி, அவருடைய உயரத்துக்கு இவர் வர முடியாது. இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வந்து அவரை காயப்படுத்திட்டா ஏதாவது எதிர்வினை ஆற்றுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் யாருக்கு இருக்குது. அவங்களுக்கு எங்களுடைய எதிர்வினை வந்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எதிர்வினையை இவங்க ஆற்றுவாங்கன்னு யார் நினைக்கிறாங்க? இந்த தாவேக்கா நினைக்குது. நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் போகிறோம். இன்னொன்று அந்த போலீஸ் அதிகாரிகள் எப்படி இப்படி டக்குன்னு மாறுறாங்க? ஏன்னா கடந்த ஆட்சி வரைக்கும் நீங்கள் அவங்க கூட புழங்கிருக்கீங்க, பல விஷயங்களுக்கு திட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நீங்கள் சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க, மக்களுக்கு எதாவது போய் சேரலை அப்படின்லாம். அந்த ரிவெஞ்சா அல்லது ஆட்சி அதிகாரம் தான் அதற்கு காரணம்? எனக்கு இல்லைங்க, ஒரு இளைஞரின் செயலாளர் மேலே என்ன பிரச்சனை நடக்குது? எல்லாத்துக்கும் தான் ஆட்சி மாறினா காவல்துறையும் மாறிடுவாங்களா இல்லை என்னது? அது உங்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு மரியாதை செலுத்தினவங்க இல்லை இல்லை எங்களுக்கு என்னை வந்து அவங்க பின்னாடி ஓடி வந்தாங்களே வெளியே ஓடி வந்தாங்க, ஒரு அச்சத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுடைய கைடன்ஸ் காவல்துறைக்கு யார் தலைமை தாங்கி இருக்கிறாங்கள பொறுத்தார். ஒவ்வொரு தடவையும் யார் தலைமை தாங்குறாங்க, ஒரு அந்த துறைக்கு வந்து இன்னைக்கு விஜய் தலைமை தாங்குறாரு. அவர் சினிமா போலீஸாக நடித்தவர், அதனால் அந்த மாதிரி காவல்துறையை வந்து சினிமாத்தனமாக கையாளுறாரு. எங்கள் தலைவர் வந்து மிசாவில் அடிபட்டவர், பல்வேறு அணுகுமுறைகளை வந்து அவர் சந்தித்தவர். அதனால் அவர் காவல்துறையை வந்து எப்படி கையாளணும், ஜனநாயக மரபை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்கிறதோ அவர் தெரிஞ்சவர். அவர் திராவிட கொள்கைகள், அந்த சாமி கும்பிட்றதில்ல, இந்த மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை, ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டதில்லை. இப்போ அந்த ஜோசியர் சொல்லி தான் அவர் விஜய் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அவர் தானே இருக்கார், நாங்கள் ஆளே அப்படி ஆகல. அதான் நீங்கள் ஆக முடியாது. அதனால தான் அவர் ஆகுறான்னு சொன்னார், அவர் ஆகிட்டார். இனிமேல் நடக்கும் அப்படிங்கிற அவர் சொல்றது, ஜோசியர் சொல்றது. இப்போ அந்த ஜோசியர் சொல்றாரு, இனிமே ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இன்னும் எதிர்கட்சி ஏன் அவர் வந்து இனிமே அவர் தான் அப்படின்னு இனிமே வரும்னா ஏன் இந்த குறுகிய அவ்வளோ பெரிய ஜோசியார் சொல்றாரு, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் இவர் ஒரு பெரிய கதாநாயகன், ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தவர், பல்வேறு பேரில் எத்தனை பேரை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. விஜய் சினிமாலெலாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஏன் இவ்வளோ பெரிய ஜோசிகாரை கேட்டு போய் அந்த ஈரானு அங்கே ட்ரம்ப்பு இப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டு இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கூட இந்தியா லெவலில் தானே, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜோசியம் தானேங்க.
ஏங்க நம்ம இவ்வளோ பெரிய இதுக்கு கிரைசிஸ் எதுவும் அவதூறு வழக்கு வந்துடாதுல்ல, ஏன்னா நீங்க தான் வழக்குறது, நீங்க தான் சொல்லணும். இல்லை இல்லை சார், இப்படியே அலட்சியமா பேசி தான் விட்டுட்டுறாங்க திமுக. இப்போ பாருங்க, இன்னும் 50 வருஷம் உங்க மேல வந்து ஒரு பெரிய டீம் இருக்கு. ஒரு விஷயம், 25 வருஷத்துக்கு அவங்க தான் ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வருத்தப்படுறது இந்த அவதூறு வழக்குக்கெல்லாம் சங்கடப்படுறது என்னையும் நினைச்சு வருத்தப்படல, உங்களை நினைச்சு தான் வருத்தப்படுறேன். ஆமாம், நீங்க தான் பயப்பட மாட்டீங்களே. உங்களை நினைச்சு தான் நான் வருத்தப்படுறேன். எதிர்க்கட்சியாக வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து எப்படி நக்கீரன் கையாளும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆட்சியை எப்படி இடிக்கணும், எப்படி நல்வழிப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, உரைகள் மாதிரி, அது எந்த சுயமும் இருக்காது, தப்பு தப்பாகவே நினைக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக கேட்குற கேள்விகள், பதில்கள், இதனுடைய கோர்வைகள், இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்க்கும்போது கூட அப்போ நம்மகிட்ட இந்த மாதிரியெல்லாம் இருக்கோ. இல்லை சார், தகவல் தொழில்நுட்பம் இப்போ ரீல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ ரகுபதி சொன்ன மாதிரி தான், ஒரு செய்தியை அந்த அளவுக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க, வந்துட்டாங்கிற மாதிரி தான். இப்போ இப்போ வந்து இல்லை, இப்போ நீங்கள் இல்லை இப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்னொரு அடுத்த தலைமுறை சொல்கிறீங்க. இப்போ பேசுகிறோம்ல, இப்போ அவங்க கொண்டு இன்றைக்கி பேப்பரில், ஈவினிங் பேப்பரில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை மார்னிங் பேப்பராக தெரியல, தனுஷ் விஜய் இனிமேல் அப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு டாக் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற உளவுத்துறையை தனுஷ் அரசியலுக்கு வராரா, அதுக்கான இது இருக்கான்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்குன்னு ஒரு இது இப்போ வருது. இல்லைங்க, ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி இருக்குன்றதை போக தான் பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த முடிவுகள் இப்படி வரும்ன்றதை யாரும் எதிர்பார்க்கல, நாங்கள் எதிர்பார்க்கல, அல்ல எதிர்பார்க்கல. மக்கள் மன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. என்றைக்குமே வந்து ஒரு ஃபீவர் வருது, ஃபீவர் வந்துட்டாவே என்ன ஆகுன்னா, உங்களை வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க சொல்லுது, இல்லை உங்களை ரெகுலேட் பண்ணிக்கிட சொல்லுது, உங்களுக்கு ஒரு ஆன்டி இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான் காரணம். நான் இந்த விஜய் வந்து இப்போ முதலமைச்சராக வந்தது, இந்த ஆட்சி மாற்றம் வந்ததெல்லாம் வந்து இதை வந்து நான் திமுகவுக்கு ஏற்பட்ட சவாலாக நான் நினைக்கல. எங்களுக்கு எதிர்ப்பு யாரும் கிடையாது. திமுக வந்து ஒரு எலக்ட்ரோலர் பாலிடிக்ஸ் கட்சி மட்டும் இல்லை. எங்களுக்கு எதிர்ப்பு என்ன இல்லை, எங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு இந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல, எம்பியாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, உள்ளாட்சியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய தனி மனித கருத்துக்களை நாங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், சொல்லிக்கிட்டு இருப்போம். தேர்தலில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தால் ஜெயிப்போம். ஆனால் எப்படி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ஒரு ஃபீவர்லேயோ ஒரு இதுலேயோ நமக்கு வருதோ, ஒரு வேக்சின் மாதிரி தான் இந்த தேர்தல். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 50 ஆண்டு காலம், 60-70 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் சினிமானா ஏற்பட்ட ஒரு மோகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேர்தல். இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு இந்த மக்களை வழிநடத்துகிற தேர்தலாக அது இருக்க போகும்னு நான் பார்க்குறேன். எல்லாருமே இன்றைக்கி அசம்பிளி பார்க்குறாங்க, நீங்களே பார்க்குறீங்க. நான் அசம்பிளியில் பேசுனதுக்கு நக்கீரன் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு போட்டு பேச்சை போடலைன்னா அன்னைக்கு அவுட் ஆஃப் அப்டேட் நாங்கள் மொத்தம் 30 லட்சம் வியூவர்ஸ் பார்த்த மாதிரி நான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மக்கள் மன்றம் இன்றைக்கி இதை வாட்ச் பண்ண பார்த்துருக்கு. நீண்ட காலமாக வந்து நம்ம மாணவர்கள் வந்து அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில், நீ ஒரு 90s வரைக்கும், 80s, அதோட மாணவர்களுக்கும் அரசியலுக்குமான ஒரு இது வந்து என்ன செஞ்சிருச்சு, ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. நிறைய ஒரு சிவில் இன்ஜினியரு, ஒரு இசிஇ படித்தவங்க, 99% மார்க் எடுத்தவங்க, ஒரு பொண்ணு என் கூட வந்து நான் போன போய்ட்டு எம்எல்ஏ இருக்கும்போது கடைசி செஷன் முடிச்சுட்டு போகிறேன் ஃப்ளைட்டில். அவங்க அப்பா வந்து ஒரு பலசர கடை வச்சுருக்கிறாரு. அவங்க சித்தப்பா அந்த பொண்ணை வந்து பொங்கலுக்கு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாரு. நான் வந்து இந்த விண்டோ ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருந்தேன். சோழங்கன் விலைன்னு சொல்லி ஊர் போட அந்த பொண்ணுக்கு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுது. அந்த பொண்ணு வந்து 4வது வருஷம் இசிஇ படிச்சிட்ருக்கு. 30,000 ரூபா சம்பளத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கு. நடுவில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு, நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து இங்கேருந்து வண்டி ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 10 நிமிஷமாக என்கிட்ட எப்படியாவது பேசி அந்த விண்டோ சீட்டுக்கு வரணும். அது எப்படி நம்மகிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கு.
அப்போ நான் திடீர்னு சார் உங்கள்கிட்ட பேசணுமே செய்யணும் சார். நான் இதான் சார் ஃபஸ்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் சார், நாங்கள் படிக்கிறேன் சார். நான் இந்த விண்டோ சீட்டில் வந்து பார்த்தேன்னா நான் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். ஃப்ளைட்டில் சரி ரைட் மார்னி சரி நீ வான்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். இங்கே இருக்கிறவங்க அங்கே உட்காந்துட்டார். அவர் எழுந்திரிச்சு வழி விட்டார். மாற்றி உட்காந்துனா அவர் உட்காந்தார். அந்த பொண்ணு கேட்குது சார் 97% மார்க் எடுத்திருக்கு +2ல். அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் திமுகவில் சார் ஏடிஎம்கேக்கு உங்கள் தொகுதியில் யார் சார் எம்எல்ஏன்னு கேட்குது. அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ இருப்பாங்களான்னு நினைக்குது. கேண்டிடேட்டில் எம்எல்ஏவே. ஓகே. அப்போ ஒரு அரசியல் இது வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்கலை. நீண்ட காலமாகவே அது நம்மளுடைய குறைபாடுகள்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வழியில் விஜயை பார்க்கணுமோ அல்லது சினிமா பார்க்கணுமோ, இது ஏதோ ஒன்று நடந்ததோ, இன்றைக்கி அவரே வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், கிண்டர் ஜாயை கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இவர்கள் அனைவரும் தான் அவரை வீழ்த்த போகக்கூடிய வருங்கால வாக்காளர்கள். நம்புறது இல்லைங்க. நான் வந்து ஒரு விஷயம், ஒரு பக்கத்தினுடைய வெளிச்சம் எங்கே இருக்குன்றது தேடனா தானே தெரியும். இருட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன தெரியும்? எதை பற்றி தெரியாமல் இருந்தாங்களோ அதை பற்றி அவர்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன்னித்து பார்க்கும்போது தான் என்னது, அப்போ இப்படி தான் இதுதான் அரசியலா, இது இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வுகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க 5% தான் அடுத்த முறை வாக்கு சதவீதம் பெறுவாங்க, இன்னும் சில மாதம் தான் அந்த ஆட்சி தொடரும், ஜென்சிகளால் தோற்கடிக்கப்படுவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறதுனுடைய நம்பிக்கை எங்கேருந்து வருது? எதன் அடிப்படையில்? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் எங்கள் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னேன். அது எப்படிங்க நீங்கள் உங்கள் பல்வேறு கருத்துக்கள்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க, எப்படிங்க ஜெயிக்க போகிறீங்க? உங்களுக்கு ஜோசி மேலே நம்பிக்கை இருக்கோ? யாரு? ஜோசியத்து மேலே இல்லை, எனக்கு வந்து வரலாற்றின் மீது நம்பிக்கை இருக்கு. எனக்கு வரலாற்று மேலே நான் அட்லி யாருன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி டவுட்லாம் வரும் எனக்கு வரலாறு மேலே, நம்ம சந்ததிகள் மேலே, ஒவ்வொரு ஹியூமன் இண்டெக்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்ட்டே போயிருக்குன்றது, இடைப்பட்ட இந்த தொய்வை ஒரு இம்யூனிட்டி தானேங்க. நீங்கள் கொரோனா தாக்கிச்சு, வேக்சினேஷன் போட்டீங்க, கோவேக்சின், கோவிஷீல்டு இதெல்லாம் போட்டீங்க. கோவேக்சின் என்னது? கோவேக்சின் எதுலேருந்து இருக்குது? கோவிஷீல்டும் கோவேக்சினுமே கொரோனா தான். உங்கள் உடம்புக்குள்ளே எதை செலுத்தி இருக்கிறாங்க? பாசிட்டிவ் கொரோனா செலுத்தி நெகட்டிவ் அளிக்கிறது, இம்யூனிட்டி பவர் கொடுத்து. உங்கள்கிட்ட கொஞ்சம் உங்கள் அந்த கொரோனாவை நீங்கள் நம்ம சாகக்கூடிய அளவுக்கு இல்லாமல் உங்கள் உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வைரஸை செலுத்தி உள்ள உங்களுக்கு நீங்கள் தட்டமையோ கால்ரா வந்துச்சு, லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க. கால்ரா வேக்சின் வந்துச்சு, தட்டமை வேக்சின் வந்துச்சு, இப்போ விஜய் வேக்சின். விஜய் வேக்சின். இந்த வேக்சின் தான் என்ன செய்ய போகுது? இளைஞர்களே என்ன செய்ய போகுது? இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இது இப்படி தான் ஒரு அவமானம் நடக்க போகுதுன்னு சொல்கிறத இந்த மக்களுக்கு இண்டிகேட் காமிக்கப்பட்ட ஒரு சினிமா. அதுதான் இது, ஒரு சினிமா தான் இது. இந்த சினிமா நடந்திருக்கு. இது இனிமேல் வரக்கூடிய ஒரு 100 ஆண்டு கால சந்ததிகளை வந்து என்ன செய்ய போகுது? ஒரு விழிப்புணர்ச்சி அடைக்கக்கூடிய ஒரு சந்ததிகளை உருவாக்க போகுது அப்படி நான் நினைக்கிறேன். ஏங்க இது வந்துங்க கற்பனைவாதங்களும் பேசுகிறதும் ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணங்களும். 1 கோடி மனிதர்கள் இருக்காங்கன்னா 1 கோடி மனிதர்களும் வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கலாம். இது ஒரு சிந்தனை வந்து ஒட்டுமொத்த மக்களினுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறதா இருக்கலாம். நாளைக்கு என்னுடைய சிந்தனை வெற்றி பெற்றா அதுக்கு பேர் ஜோசியம் இல்லை. நான் சிறைச்சாலையில் இருந்து வரும்போது கம்பராமாயணத்தில் ஒரு கம்பர் சொல்லியிருப்பார். அவர் ஒரு இது சொல்லியிருப்பார். பட்டாபிஷேகத்துக்கு ராமன் வரும்போது எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து காட்டுக்கு போயிட்டு அவர் அந்த அயோத்திக்கு வரும்போது மக்கள்லாம் வந்து கூடி நின்று பார்த்து அவங்களுடைய முகத்தை வந்து இது பண்ணாங்களோ, அதை மாதிரி எனக்கு தேர்தலில் வாக்களிக்காத மக்கள் கூட ஒரு சக்தி மிக்க தலைவனுக்கு தான் நம்ம தொகுதியில் எம்எல்ஏ வந்திருக்காருன்னு சொல்லி அவங்களுடைய கண்ணெல்லாம் என்னை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு விளாத்திக்குளம் வந்து குறைஞ்ச ஊரில் அப்படின்னு என்னை ஒரு பெரிய அவங்களுடைய அந்த எனக்கு எல்லாத்தையும் தாண்டி நான் மீண்டும் விளாத்திக்குளத்துக்கு வரும்போது என்னை சிறைச்சாலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அங்கே காத்து கிடந்து திருப்பி ஊருக்குள்ளே வரும்போது அந்த மக்கள்லாம் என்னை பார்க்கும்போது அந்த ஆனந்தம் தான் என்னை வந்து அடுத்த நகர்வுக்கு என்னை தயாராக
வைத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று சார், இப்போ வந்து அதிமுக திமுகவுடைய பிரதான எதிரி. ஆனால் இப்போ அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை தாவேக்கா பக்கம் இழுக்கிறாங்க. தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுறதா குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி தாவேக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு குதிரை பேரம் பண்ணுறதா அவங்க மேலே வழக்குகள்லாம் போடுறாங்க. இப்போ இந்த ஒரு கேள்விக்கும் அதோட சேர்த்து அதிமுக கரைஞ்சு போகிறத திமுக எப்படி அணுகுறாங்க? இப்போ இன்னைக்கு கூட எடப்பாடி ரொம்ப வருத்தமாக சொன்னார்ல சட்டசபையில், ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 6,000 பேர் வேலை செய்கிறோம். அது உங்களுக்கு அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். உங்களுக்கு தப்பு பண்ணது தாவேக்காக்காரங்க, ஆனால் வழக்கு போட்டது அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே. நாங்கள் யாரையாவது 2 மந்திரியை 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதிமுக பலத்தை குறைக்கவோ செய்யவோ நாங்கள் செய்யலை. ஆனால் மதிமுக பலத்தை குறைச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. மதிமுக அந்த 2 எம்எல்ஏக்கள் அவங்க எங்கள் சின்னத்தில் நின்றுருக்காங்க. யார் அவங்க எங்கள் கட்சியில் உறுப்பினரானதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம், சீட்டே கொடுத்துருக்குறோம். அவங்களுடைய நிலைப்பாடு வந்து எங்கள் சின்னத்தில் நின்றுருக்குறாங்க, எங்கள் கட்சிக்காரங்க வேலை பார்த்துருக்குறாங்க, அதனால் எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக்கிட மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ மற்றவங்கெல்லாம் அவங்க சின்னத்தில் நின்றுருக்குறாங்க, அவங்க கட்சியில் நின்றுருக்குறாங்க. இவங்க வந்து என்ன யார் கட்சியில் நின்றுருக்குறாங்க, எங்கள் கட்சியில் வந்து உடன்பட்டு நின்றுருக்குறாங்க. அதனால் அவங்க மாற்றுக் கட்சிக்காரர்களை நீங்கள் எண்ண முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பலவந்தமாக ராஜினாமா பண்ணி அதுக்கு வந்து அதுதான் சொன்னேன் நான் கூட. அதுக்கு என்ன இன்னைக்கு ஒரு கட்சியில் செந்தில் பாலாஜிக்கு இவர் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, குதிரை பேரம் நடத்தினாருன்னு சொல்லி. விஜயபாஸ்கருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க, எஸ்ஐகி சுப்பையாவுக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில். அவர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மரகங்குமர்கள் எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பதவிக்கும் பணத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு போய் நம்ம வந்து பொறுப்பு வாங்கியிருக்கிறோம், நாளைக்கு நம்ம எம்எல்ஏ ஆகி ஆளுங்கட்சிக்கு போயிட்டா நமக்கு மந்திரி கிடைக்கலாம், அது கிடைக்கலாம், எம்எல்ஏ நம்ம வேறு மாதிரி நம்ம பண்ணலாம். நம்மளுடைய அதிகாரத்தை நீங்கள் கேட்டீங்களா, அதிகாரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு, தேவையா ஆசையான்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை வந்து குறைக்கப்படணுன்றது என்னுடைய உள் மனசு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ இவங்க கூட போனால் அதிகாரம் நான் இங்கே இருந்தால் தான் அதிகாரம் கூடுதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இப்போ ஜெயிலுக்கு போகலாம், உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காருக்கு ஏதாவது ஏட்டி பூட்டி கேள்வி கேட்டு என்னை மறுபடியும் ஒரு ஆட்டம் அனுப்பி வைக்கலாம். இது வரைக்கும் சிக்கலையா? இல்லைங்க, இல்லை உள்ள அனுப்பி வைக்கலாம். எந்த மாதிரியான இதுதான் வந்து என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு அதிகாரம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து இவங்க ஏதாவது செய்யாத விஷயத்தை செய்ய வைக்கலாம், போராடலாம், மக்கள் மன்றத்தில் எடுத்து கொண்டு போய் இது ஒரு நிலைப்பாடு. அவர் விஜயபாஸ்கர் வந்து அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. யார் மெடிக்கல் மினிஸ்டர் வந்து அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கையூட்டா யாருக்கு தெரியல, ஆளுகிற கட்சிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க அவங்க 25 கோடி கொடுத்தாங்க, 30 கோடி கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் காமராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, டிடிவி கட்சியில இருந்து காமராஜ். அந்த காமராஜ் வந்து முதல்ல ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, திருப்பி அவரே ஒன்று பேசுறாரு. எது திருப்பி அவரே என்ன சொல்றாரு, இதில் வந்து அவருக்கும் அவங்களுக்கு தானங்க வெளிச்சம். அவர் வீட்டில் போய் நாங்களாக எண்ணி பார்த்தோம், பணம் இருக்கா இல்லையா என்ன இருக்குன்னு. இதில் வந்து விஜய் இவர் மேலே போய் வழக்கு போடுறதுல என்ன அர்த்தம்ன்றது ஒன்றும் புரியல. திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சா சார்? அது எப்படி பார்க்குறீங்க? எதில் இப்போ சொன்னீங்க விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் மரவேல் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல. அடுத்ததா நீங்கள் வேறு நீங்கள் இப்போ அவர் இன்னும் ஒரு 7-8 பேர் அவர் பொதுச் செயலாளர் எங்களுக்கு சரியில்லை வைக்கலன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க இருக்காங்க. அதனுடைய விஷயங்கள் வந்து முழுமை வந்து எனக்கு என்னன்றது இது ஸ்டெப் அப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன இந்த எலெக்ஷன் இது வேற வந்து கோர்ட் வந்து நிப்பாட்டி வச்சிருச்சு. அதனால் இவங்களை கூப்பிடுறதுனுடைய காலதாமதத்தை இவங்க ஏதோ ஒரு வழியில் முதல்ல ஒரு அவரே போய் சிஎம்ஏ போய் பார்த்தாருங்க. கட்சி தலைவர் ஒருத்தர் ஆத்தரைசேஷன் வந்து அவர்கிட்ட இருக்குது. அவரே போய் இன்னொரு குரூப்பை போய் சிஎம்மாக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி போய் என்ன செய்கிறாரு? அதே எவ்வளோ பெரிய பயாஸு. நீங்கள் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் வந்து அது நம்ம தான் வழக்கு போடணும். இனிமேல் தான் அதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. இதுதான் தாமதம் நான் சொன்னேன்.
லேட்டாக Right. போகிறீங்கன்னு சொன்னீங்க. நீங்க இப்போ பேசும்போது சொன்னீங்க அந்த இளைஞர்கள் அந்த ஒரு பொண்ணு நல்ல உதாரணம் சொன்னீங்க. ஃப்ளைட்டில் வரும்போது அந்த திமுக தானே அப்போ அதிமுக எம்எல்ஏ யார் அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த இப்போ அடுத்த தலைமுறை போய் திமுக அடுத்த தலைமுறையை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி இளைஞர்களை போய் இப்போ ஏதாவது முயற்சி பண்ணுதா? இல்லை ஏன் கேட்குறேன்னா, இளைஞரணியில் இவ்வளோ பேரை சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டினீங்க. இவ்வளோ பேர் சேர்த்து அது உண்மையுமே கணக்கு தானா இல்லை உண்மையுமே சேர்த்ததா? அதான் இல்லை இளைஞர்கள் வேற மாணவர்கள் வேற. திமுக ஆரம்ப காலகட்டத்தில் மாணவர்கள்ட்ட தான் வளர்ந்துச்சு. அவங்களுடைய மனநிலையேங்க அந்த மாணவர்கள்ட்ட போய் நாங்கள் வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் போய் நாங்கள் வந்து என்ன செய்யலை. அவங்களுடைய மைண்டே என்னவாகி போச்சு, வேறு மாதிரி போயிடுச்சு. அவங்க வந்து பாலிட்டிக்ஸோடு இணங்கி பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு எது பிரேம் எது அப்படின்றதெல்லாம் என்ன தெரியல. அந்த இளைஞர்களுக்கு வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து அதை ஒரு எஜுகேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை விட்டு தாண்டி ஒரு ஒதுங்கி போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து சினிமா, கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இப்போ ஒரு விஜய் சினிமா நடிகர். அப்போது அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்த ஈடுபாடுகளோடு அதெல்லாம் இவரை அணுகுனாங்க. அந்த விஷயத்தில் அந்த மாணவர்கள்ட்ட இவங்க கொண்டு போனாங்க. இன்றைக்கி அந்த மாணவர்கள் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி அவர் நம்ம ஓட்டு போட்டோம்ல, நம்ம பிரச்சாரம் பண்ணோம்ல, அவர் அப்புறம் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கிறாரு, முதலமைச்சராக வந்துட்டார்ல. இன்றைக்கி முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு நம்மளே போய் அந்த யாரெல்லாம் அவருடைய ரசிகர்களாக இருந்தாங்களோ அவங்களும் அவங்களை சார்ந்தவங்களும் மற்றவங்கெல்லாம் எடுத்து கொண்டு போனவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்கள்ட்டே இது என்னப்பா அப்புறம் வந்து ஒரு விஜய் மாமா வந்து கற்பழிச்சாங்கன்னா அவங்களே வந்து துப்பாக்கி வச்சு சுட மாட்டாங்களா? இந்த மாதிரி கொலை பண்ணுறான் ஒருத்தன், அவனை வந்து விஜய் மாமா எதுக்கு வரல? படத்தில் தான் வந்து சும்மா வெட்டி இது பண்ணாங்களா? அப்போனா இவன் வந்து ஒருத்தன் ஜனநாயகன் படம் பார்த்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு கத்தியை வச்சு பேப்பரில் போட்டிருந்தாங்க. நான் படம் பார்க்கல, நான் சினிமா பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. செய்தியில் வந்து தமிழ் தினகரனில் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஏதோ ஒன்று இந்த இது வச்சு ஜனநாயகன் படத்தில் வந்து அவர் விஜய் பண்ண மாதிரி அந்த கொலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை எப்படி இது பண்ணோம். அப்போ இவருக்கு சாதகமாக வாக்களித்தவர்கள்லாம் இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் அப்புறம் இதெல்லாம் ரியலாக நடக்காதோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்குலாம் இப்படி தான் அந்த பிள்ளை வந்து இப்படி 2 எம்எல்ஏ இருக்குது இப்படின்றது அந்த ஒரு 97% மார்க் எடுத்த பொண்ணு என்ன நினச்சிச்சோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுமே வந்து ஒரு அசம்சன் வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி நான் சிந்திச்சிருக்கிறேன். நான் இந்த சிந்தனையும் இந்த ஆட்சி மாற்றமும் இந்த நேரத்தில் ஏதோ எனக்கு ஒரு நூற்றாண்டுகள் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு இனிமேல் ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் களத்தை அது நானே இப்போ உணர்றேன். என்னப்பா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம், காலேஜ் படிக்கும்போது ஜெயிலுக்கு போனோம். அப்போ நம்ம வந்து நம்ம வந்து அடுத்த மாணவர்களுக்கு இந்த அரசியல் விஷயத்தை நம்ம சரியாக கடத்தலையோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு தேர்தல் காலத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை சரியான அணுகுமுறையாக இதை வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, தலைமையும் முயற்சி பண்ணுறாங்க, சில கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ஜென்சி அதெல்லாம் போயிட்டுருக்கு. இல்லை இது ஆர்கானிக்காக அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை பிடிக்கிட்டு வந்து கல்லில் பழுக்க வைக்கிறது வேற, தானாக பழுக்கிறது வேற. நான் சொன்ன விஷயம் ஆர்கானிக்காக தானாக மாம்பழம் பழுக்கும். இந்த மாணவர் மன்றம் இப்போ தானாக ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை செஞ்சு நாங்கள் பொண்ணுமே காணும், மாற்றமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி 3 மாதம்தான் ஆகுது. இந்த சாதனையை நீங்கள் செஞ்சு யார் செஞ்சுருப்பா, நீங்கள் செஞ்சுதான் சொல்லுங்கிறாரு செங்கோட்டையன். அதுமாரி நீங்களும் வந்து சொன்னீங்க கால அவகாசம் தருவோம்னு சொல்லி, அதுக்குள்ளே இவ்வளோ எதிர்வினை ஆற்றணுமா? என்ன எதிர்வினை ஆற்றிருக்கோம்? செய்யலைங்கிறது தான், வாக்குறுதியை கொடுக்கலங்கிறது தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், என்ன கேட்குறேன், மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கே 21 மாதம் ஆச்சுன்னு சொன்னார்.
அது ரைட்டுங்க அதே போல ஒரு இப்போ இவங்க திட்டங்கள் இல்லைங்க, புதுசாக நீங்கள் இப்போ திருப்பி எடப்பாடி வந்திருந்தாருன்னா கூட நீங்கள் சொல்லலாம், அவருக்கு அனுபவம் இருக்குது. இப்போ நீங்களே திருப்பி வந்திருந்தா கூட உங்களை அதிமுக சொல்லலாம், உங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஆண்ட கட்சி ரெண்டுமே. இப்போ அவங்க வந்து புதுசாக வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்களும் யார் எழுதி கொடுத்தா என்னன்னு தெரியல. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் அதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கால அவகாசம் அவங்க எடுத்துக்கிட்டோம். நீங்களே தான் சார் படிச்சீங்க, வேளாண்மை அறிக்கை நான் திருப்பி படித்தேன். அதான் சார், அதுதான் சார் நான் ஒரு விஷயம் நீங்கள் கேளுங்க சார். வேளாண்மை அவங்களுக்கு அவகாசம் கேட்குறாங்க சார். இல்லை சார், அதான் சார் அவங்க கேட்டது. சார் நான் என்ன கேட்குறேன், அவகாசம் வேற, அறிவு வேற. நீங்கள் அவகாசம் அவங்க 5 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம், அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றல, அது வந்து 2வது விஷயம். நான் வேளாண்மை துறையில் எனக்கு நேரம் இல்லை, மொத்தத்தில் பட்ஜெட்டை முழுசும் பேச வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே வந்து எங்கே போயிடுச்சு, டாபிக் வந்து வேறு எதுக்கு மாறி போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பீக்கர்கிட்ட போய் அவங்க ப்ரிவிலேஜ் மோஷன் பேப்பர் கொடுத்துட்டாங்க, அதை படிக்க ஆரம்பிச்சிட்டார், செஞ்சுட்டார். என்னுடைய கருத்துக்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாகி போச்சு. பட்ஜெட் இங்கே வந்து 5000 அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் 4000 ரூபா பணம் கொடுப்போம், அவங்களுக்கு வேலை இல்லை. சரி, அவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் உருவாக்குவோம். 5000 பேர் வந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க. ஒரு ஆளுக்கு இப்போ எல்லா கவர்மெண்ட் போஸ்ட் ஃபுல் பண்ணுறாரு. தளபதி ஆட்சியில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் தான் வேலை போட முடியும். எல்லா போஸ்ட்டும் ஃபுல்லாகிடுச்சு. இந்த படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தனிப்பட்ட முறையில் ஒன்றும் ஆடு வளர்க்கணும், இல்லாட்ட கோழி வளர்க்கணும், இல்லாட்ட பயிர் வளர்க்கணும், இல்லாட்ட சீட் ப்ராசஸ் யூனிட் வைக்கணும், ஏதாவது இல்லாட்ட விவசாயத்துக்காவது வரணும், இவங்களை ஒரு ஆண்டர்பிரனர் ஆக்கணும். நான் என்ன கேட்குறேன், பட்ஜெட்டுடைய புத்தகத்தில் பன்னீர்செல்வம் என்ன எழுதியிருக்கிறாரோ, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன எழுதியிருக்காரோ அதைத்தான் நீ எழுதியிருக்கிற. நீ மாற்றத்திற்கான அரசுன்னு சொன்னீங்க. நீ ஏன் இந்த இளைஞர்களுக்கு 5000 பேர் பாஸ் அவுட் ஆகிட்டு வர போகிறாங்க, இவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு இப்படி டெவலப் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் நமக்கு கூட வரப்போகுது, 5000 கோடி ரூபா மதுவில் வந்து வருமானத்தை கூட்ட போகிறோன்னு சொல்லிட்டு, நீ எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் என்ன போட்டிருக்கோம், நாங்கள் 17,000 கோடி மதுக்கு நாங்கள் செலவழித்தோம், இத்தனை 1000 கோடி மதுவில் வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சா, நீ அதை விட 5000 கோடி நான் மதுவில் கூட காமிப்பேன்னு சொன்னேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? நீ ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ண போகிற? ஒரு மாற்றத்திற்கான அரசு உனக்கே தெரியும், எல்லாமே உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து 11 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அஜெண்டா சர்வ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் கால அவகாசத்தை எடுத்துக்கங்க. ஆனால் உங்கள் பட்ஜெட்டில் என்ன இல்லை, நீங்கள் எதை பேசுனீங்களோ அதை இப்படி இன்னுமே கொண்டு வர போகிறோம், 2 வருஷம் கழிச்சு இப்படி கொடுக்குறோம், 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறோம், இல்லை இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து மீனை பிடிக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுப்போம், இங்கே ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டையும் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆக்கிற போகிறோம், ஒவ்வொரு மீனவர்களையும் ஒரு ஃபிஷரிஸ் காலேஜில் இத்தனை பேர் படிச்சுட்டு வந்துக்கிறாங்க, இவங்களையெல்லாம் வச்சு இவ்வளோ மூலதன செயலாக்கத்தில் இப்படி கொண்டு வந்துடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இது என்னல்ல யதார்த்தமாக இருக்கிறதும் இல்லை, புதுசாக எதுவும் இல்லை, பெரிய புரட்சிகரமாகவும் இல்லை. மொத்தத்தில் மாற்றம்ன்றது என்ன இல்லை, பேச்சில் இருந்துச்சே வெளியே என்ன இல்லை, செயலில் இல்லை. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லைங்க. நீங்கள் தான் இவ்வளவு பெரிய 2 மணி நேரத்துக்கு பெரிய இந்த படம் மாதிரி ஓட்டிருக்கீங்க. ஆனால் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே எங்கள் முதல்வர் வந்து செயலில் தான் காட்டுவார், செயல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்கள் கூட சொன்னாங்களே, எந்த செயல்? இந்த செயல் தான் அதை தான் காட்ட முடியும். இப்போ ஒரு எங்கே போடுவாங்க, விளாத்திக்குளத்தில் போடுவாங்களா இல்லை சென்னையில் வந்து போடுவாங்க? அவ்வளோ ஆசை சார் அவரை வந்து இப்போ நாங்கள் பேசுனதுக்காக போட்டால் நான் மனு போட்டு பார்க்க போவேன் அவரை. அடுத்த கூட்டத்தில் பரவாயில்ல, எங்களுக்கு எம்பி பார்க்க வந்தாங்க, எங்களை எம்எல்ஏவாவது பார்க்க வந்துட்டாரு, பேட்டி எடுத்ததுனால பார்க்க ரொம்ப நன்றி சார். ரைட் ரொம்ப சந்தோஷம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.